அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த அற்புதமான இந்த தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பேச்சு மையம் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். ஆக்சுவலி இந்த வாஸ்து துறையில ஒரு வீடு கட்டுறோம், ஒரு தொழில் நிறுவனம் ஒண்ணு கட்டுறோம், வேற ஏதாவது வாஸ்து சம்பந்தப்பட்ட இடங்கள் வாங்குறோம், பிளாட் வாங்குறோம், ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றோம், எல்லா விஷயத்திலையும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுகிறது. ஏன்னா அதற்கான பலனை நம்ம தான் அனுபவிக்க போறோம். தொழிலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையில சொந்த ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கு மிகப்பெரிய, ஒரு நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வீட்டை கட்டி நம்ம கரெக்டா இருக்குமா, பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அதற்கு காரணம் அந்த வாஸ்து புரிதல் இல்லாமல் ஒரு வேலையை செய்வது. அப்ப அதற்கான ஒரு அவேர்னஸ்க்கான கிளாஸ் தான் இது. என்னுடைய பேர் அஸ்ட்ரோ வாஸ்து சதீஷ்குமார். நான் ஒரு எப்டெக் முடித்த மாணவன். நான் இந்த ஜோதிடம் மற்றும் வாஸ்து துறையில 5வது தலைமுறையாக நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். என் முன்னோர்கள் அப்படிங்கிறது வாஸ்து கிளாஸ், வாஸ்து புத்தகம், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த துறையில பயணம் பண்ணவங்க. அந்த குடும்பத்துல பிறந்த நான் இன்னைக்கு 5வது தலைமுறையாக இதுல பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரபஞ்சம் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு வாஸ்து வகுப்பு எடுக்கிற அளவுக்கு, வெளிநாடுகள் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் போய் வாஸ்து வகுப்புகள் எடுக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு. ஓகே, இந்த வகுப்பு அப்படிங்கிறது தொழில்முறை வாஸ்து முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது, வாஸ்து என்றால் என்ன, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது இல்லை, எது எது முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வகுப்பு. ஃபர்ஸ்ட், வாஸ்து எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாஸ்து ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது எது எதுல நம்ம கவனம் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிதல் நமக்கு இருக்கு. முதல் பாயிண்ட், வாஸ்து எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், திசைகளின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது. திசைகளின் அடிப்படையில் வாஸ்து என்பது செயல்படுகிறது. திசை அப்படின்னா என்ன சார்? திசை என்பது நமக்கு பார்வைக்கு தெரிகிற விஷயம். திசை அப்படிங்கிறது ஒரு இடத்துல திசை காட்டும் கருவியை நம்ம வைக்கிறோம். திசை காட்டும் கருவி எந்த திசையை காட்டுதோ அதுதான் திசை. ஏன்னா நம்ம பார்வைக்கு, நம்மளுடைய பழக்கத்துக்கு இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு தான், வடக்கு பார்த்த வீடு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அது வடக்கு பார்த்த வீடா இருக்காது. குறிப்பிட்ட அளவு திரும்பி இருக்கும், டிகிரி திரும்பி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த திசை மாறுச்சுன்னா ஓவரால் வாஸ்து தப்பேன். அப்ப முதல் விஷயம், முக்கியமான விஷயம், ஒரு வாஸ்து என்பது திசைகளின் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து. இப்போ ஒரு இடத்துல இந்த திசை அப்படிங்கிறது வடக்கு திசை, அதே போல இந்த திசை தெற்கு திசை, இந்த திசை கிழக்கு திசை, இந்த திசை மேற்கு திசை, இந்த திசை மேற்கு திசை. இதுல வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடகிழக்கு திசை. இந்த வடகிழக்கு திசையை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசை வடகிழக்கு திசை. இந்த வடகிழக்கு திசையை தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசையுடைய பெயர் தென் கிழக்கு திசை. இந்த தென் கிழக்கு திசையை தான் நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். அதே போல தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர்
தென்மேற்கு திசை. இந்த திசையத்தான் நம்ம நிறுதி மூலைன்னு சொல்றோம். சில ஊர்ல கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அதே போல மேற்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய இந்த திசைக்கு பெயர் வடமேற்கு திசை. இந்த திசையத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். இந்த திசையத்தான் நம்ம வாயு மூலை அப்படின்னு சொல்றோம். மொத்தம் 8 திசைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த திசைகளின் அடிப்படையில் தான் ஒரு வாஸ்து என்பது செயல்படுகிறது. முதல் விஷயமா. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களின் அடிப்படையில் வாஸ்து செயல்படுகிறது. பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன் சார் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் இல்லாத இடத்தில் ஒரு உயிர் என்பது ஜனனமாகாது. நீர் இல்லாத இடத்தில் ஏதோ ஒரு உயிர் வாழ முடியுமா? நிலம் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? காற்று இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? நெருப்பு இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? ஆகாயம் இல்லாத இடத்தில் உயிர் வாழ முடியுமா? இந்த 5 விஷயங்கள்ல பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களில் ஏதோ ஒன்று இல்லை என்றாலும் அந்த இடம் ஒரு உயிர் வாழ தகுதியற்ற இடம் ஆகும். இந்த 5 விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் இல்லாட்டி கூட அந்த இடம் உயிர் வாழ தகுதியற்ற இடமாக மாறும். அப்ப இந்த 5 விஷயங்களும் ஒருங்கிணைய பெற்ற நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த வாஸ்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்ட வடிவுல நேரம் இல்லாம, அதாவது நேரா சுத்தி வராம சூரியனை எப்படி இருக்குன்னா ஒன் சைடா இப்படி சாஞ்சிட்டு இருக்கு சார். நேரா இல்லாம இப்படி ஒன் சைடா சாஞ்சு எவ்வளவு அப்படின்னா வடகிழக்கு திசை சைடு 23.30 டிகிரி நேரா இப்படி இல்லாம வடகிழக்கு திசையில 23.30 டிகிரி ஒன் சைடா வச்சாங்க. எந்த திசை சைடு சாஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்துருக்கோம்னா வடகிழக்கு திசை சைடு. அப்ப எந்த சைடு ஒன் சைட சாஞ்சிட்டு இருக்கோ அந்த திசை அப்படிங்கிறது பள்ளமான திசை, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அத நம்ம இருக்கிற திசைகளிலேயே அதுதான் பள்ளமான திசை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த பூமியோட வடிவமைப்பே அப்படி இருக்கு. அதற்கு நேர் எதிரான திசை அப்படிங்கிறது இந்த தென்மேற்கு திசை என்பது மேட்டுப்பகுதி. ஒரு திசை பள்ளமாக இருந்தால் அதற்கு நேர் எதிரான திசை மேட்டுப்பகுதியாக இருக்கும். எந்த மாற்றம். அப்ப இந்த திசை வடகிழக்கு திசை என்பது பள்ளமான திசை, அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு திசை என்பது மேட்டுப்பகுதி. இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் இந்த வாஸ்து செயல்படுகிறது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பார்த்தோம். பஞ்சபூதங்கள் என்பது நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களுக்குமே ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறது. நீருக்கு ஒரு தன்மை, நிலத்திற்கு ஒரு தன்மை, காற்றுக்கு ஒரு தன்மை, நெருப்புக்கு ஒரு தன்மை, ஆகாயத்துக்கு ஒரு தன்மை. அப்ப ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி தன்மை அப்படிங்கிறது, பண்பு அப்படிங்கிறது. அப்ப நீருக்குரிய தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுவது நீரோடை தண்ணி. பள்ளம் கண்ட பக்கம் தண்ணி ஓடும், ஒரே பாயிண்ட். நீர் என்பது பள்ளம் கண்ட பக்கம் தண்ணி அப்படிங்கிறது பாய்ந்து ஓடும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற இடத்திலேயே சார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க. அப்ப இருக்கிற மொத்த இடத்திலேயே பள்ளமான திசை அப்படின்னு எது பார்த்தோம்? இந்த வடகிழக்கு திசை அப்படிங்கிறத பள்ளமான திசை அப்படின்னு. அப்ப அந்த பள்ளமான திசையான வடகிழக்கு திசையை நோக்கி நீரானது பாய்ந்தோடும். அப்ப எந்த இடத்துல நீரானது பாய்ந்தோடுகிறதோ அந்த இடத்தில் நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமாகும். நீர் பாய்ந்தோடுகிற இடத்துல நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமாகும். நீர் பலம் அதிகமுள்ள ஒரு இடத்தில் நீர் சம்பந்தப்பட்ட நீர் தத்துவம் சார்ந்த போரு, கிணறு, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை அங்க அமைக்க வேண்டும். வாஸ்து என்பது வேற எதுவுமே கிடையாது சார். வாஸ்து என்பது என்ன அப்படின்னா, யாராவது எங்கெங்க அமர வைக்கணுமோ அவங்கவுங்களும் அங்கங்க அமர வைக்கணும். வாஸ்து வேற எதுவுமே கிடையாது சார். நான் ஒரு வாஸ்து நிபுணர், ஒரு வாஸ்து கிளாஸ் அப்படிங்கிறத எடுத்தா எடுப்போம். ஒரு இடத்துல ஒரு வீட்டை காட்டுறீங்க சார், இந்த வீட்டுல என்னென்ன தப்பு சார் இருக்கு, அப்படி இருந்தா இந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் சார் இவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அப்ப இது எப்படி சார் சரி செய்யறது அப்படிங்கிற விஷயத்த கேட்டா, சார் இந்த வீடு இவ்வளவு தவறா இருக்கு, அப்ப இந்த வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், இன்னும் வரும், அப்ப இதெல்லாம் இப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட். ஒரு ஒரு டாக்டர் அவரு உடல்ல என்னென்ன நோய்கள் இருக்கு, அதுக்கு எந்த டேப்லெட் சாப்பிட்டா சரியாகும், இல்ல டேப்லெட் சாப்பிடாம ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவரை கேட்டா அவருக்கு. அவரை கூப்பிட்டு இந்த வீட்டை காட்டி என்ன வாஸ்து பிரச்சனைன்னு கேட்டா சொல்ல முடியுமா? அதே என்னைய போய் சார் இவருக்கு என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்டா சொல்ல முடியுமா? யாராவது செய்யற வேலையை அவங்கவுங்க வேலை அவங்க செய்யணும். அப்பதான் இந்த வேலை அப்படிங்கிறது கரெக்டாகவும் இருக்கும், வெற்றிகரமாகவும் இருக்கும். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் ஆபரேஷன் பண்ணா எப்படி இருக்கும், அவங்க வீட்டுக்கு பிளான் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுபோலதான் இந்த வாஸ்து என்பது யாராவது எங்கெங்க அமர வைக்கணுமோ அவங்கவுங்களும் அங்கங்க அமர வைக்கணும். மனசை உட்கார வச்சோம்னா உள்டா வேணும். இந்த நீருக்குரிய தன்மை என்பது நமக்கு மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுவது என்பது நீர். அந்த நீர் எங்க பாய்ந்து ஓடுகிறதோ அந்த அந்த இடத்துல நீர் பலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்ப நீர் பலம் அதிகமாக இருக்கிறதுல நீர் சம்பந்தப்பட்ட வீட்டுல நீர் சம்பந்தப்பட்ட பயன்படுத்துற கிணறு, போரு, தண்ணி தொட்டி சார்ந்த விஷயங்களை இந்த வடகிழக்கு மூலை என்று சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில அமைக்கணும். வேற எதுவுமே. அப்ப ஒரு இடத்துல நீர் தத்துவம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது மொத்தம் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, அதுல நீர் தத்துவம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது கிழக்கு மையத்திலிருந்து வடக்கு மையம் வரை உள்ள இந்த ஈசானிய பாகம். அதே போல மேற்கு பகுதி இருக்கிறதுல மேட்டு பகுதியில் தென்மேற்கு முதல் விஷயம். இந்த இடத்துடைய பெயர் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதியின் பெயர் தென்மேற்கு மூலை, அதை நிறுதி மூலைன்னு சொல்லுவோம். நிறுதி மூலை அப்படிங்கிற அந்த பகுதிக்குரிய தன்மை என்ன அப்படின்னா, எந்த பொருள் அங்க வைக்கிறோமோ அந்த பொருள் அங்க நிலை. ஏன்டா மண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு ஒருத்தனை கேட்கறோம். ஏன் அப்படி கேட்கறோம்? உட்கார்ந்த இடத்துல இருப்போம், எடுத்த காரியத்தையும் செய்ய மாட்டோம், என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே சைலண்டா இருக்கும். அப்ப அந்த நிறுதி மூலோட தன்மையை தான் அது புரிஞ்சுக்கணும். அந்த இடம் என்ன அப்படின்னா, அந்த இடத்தோட சூட்சமும் எந்த பொருளை கொண்டு போய் அங்க வைக்கிறோமோ அந்த பொருள் அங்கேயே நிறைய இருக்கும். எந்த பொருளை கொண்டு போய் வச்சாலும் அப்ப எந்தெந்த பொருளெல்லாம் நம்மளை விட்டு போகக்கூடாதோ அந்த பொருளை கொண்டு போய் அங்க வைக்கணும். அதனாலதான் வீட்டுல பீரோவை கொண்டு போய் தென்மேற்கு மூலையில வைக்கிறோம், அதுல விலை உயர்ந்த இடத்துடைய பத்திரங்களை வைக்கிறோம், பணங்காசுகளை வைக்கிறோம், நகைகளை வைக்கிறோம். ஏன் தென்மேற்கு மூலை வைக்கிறோம்? அதெல்லாம் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது. அப்ப எந்தெந்த விஷயங்களும் நம்மளை விட்டு போகக்கூடாதோ அந்த விஷயம்லாம் அந்த தென்மேற்கு மூலையில வைக்கணும். ஏன்னா அது நிலையான மூலை. தென்மேற்கு மூலை என்பது நிலையா. அப்ப எல்டி லேண்ட், காலி இடம். அந்த காலி இடத்துல எந்த பொருள் நம்மளை விட்டு போகக்கூடாது? ஃபர்ஸ்ட் அந்த இடம் நம்மளை விட்டு போகக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த இடத்த விட்டு நம்மளும் போயிடக்கூடாது. அப்ப நம்ம பேர் இந்த இடத்துல உட்காந்துச்சு, நம்ம பேர் இந்த இடத்துல தென்மேற்கு மூலையில உட்காந்துட்டோம்னா இந்த இடங்கிறது நம்மளை விட்டு போறது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம அந்த இடத்துல நிலையா உட்கார முடியும், அந்த இடம் நமக்கான இடமாக என்றும் இருக்கும்.
அப்ப நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய நிலையான மூலை, இருக்கிறதுலே உயரமான இடம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை. அந்த இடத்துலதான் நம்ம அமரணும். அதே போல வீடு கட்டி குடியிருக்கணும். அப்ப நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய இந்த பகுதி தான் தென்மேற்கு மூலை. அது நிலத்தத்துவத்திற்குரிய பகுதி. அதே போல ஒரு வீட்டுல எப்படி நீர் தத்துவம், நிலத்தத்துவம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஒவ்வொரு தத்துவங்களும் முக்கியம். அப்ப இந்த காற்று தத்துவம், நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பயுமே காற்று தத்துவம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுல வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய திசைக்கு பெயர் வடமேற்கு திசை. அந்த திசையத்தான் வாயு மூலைன்னு சொல்றோம். அந்த வாயு மூலை என்பது காற்று தத்துவத்திற்கான பகுதி. அதே போல தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய தென் கிழக்கு பகுதி தான் அக்னி மூலைன்னு சொல்றோம். அது நெருப்பு தத்துவம் சார்ந்த பகுதி. ஒரு வீட்டுல பஞ்சபூத ஆற்றல் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். பஞ்சபூத ஆற்றல் கரெக்டா இல்லாத அந்த வீட்டுல வாஸ்து பிரச்சனை முதலாக. இப்ப பாருங்க, நீர் தத்துவம் பார்த்துட்டோம். நீர் தத்துவம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலை, நெருப்பு தத்துவங்கிறது தென்கிழக்கு மூலை, நிலத்தத்துவம் அப்படிங்கிறது தென்மேற்கு மூலை, காற்று தத்துவங்கிறது வடமேற்கு திசை. அப்ப இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கலாம். பஞ்சபூதங்கள்ல 5வது விஷயம் ஆகாயம். இந்த ஆகாய தத்துவம்னா என்ன? யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பஞ்சபூதங்கள்ல எல்லாரும் இந்த 4 விஷயங்கள் அப்படிங்கிறது காமனா ஒரு ஜோதிட நாலேஜ், ஒரு வாஸ்து புரிதல் இருக்கவங்களுக்கே தெரியும். ஒரு காமனான விஷயம். ஆனா இந்த ஆகாய தத்துவம் என்பது எப்படி செயல்படுது, எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, ஆகாய தத்துவம் என்பது என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்க சார்? ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆகாய தத்துவம் என்பதுதான் பஞ்சபூதங்களுக்கே தலைவன். பஞ்சபூதங்களுக்கே தலைவன் அப்படிங்கிறது யாருன்னா இந்த ஆகாய தத்துவம். ஏன் அப்படின்னா இந்த இந்த இருக்கிற எல்லாத்துக்கும் பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு லீடர், ஒரு ஹெட், ஒரு மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். எதுக்கு அவர் இருக்காரு அப்படின்னா, தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து தனக்கு கீழே இருக்கிறவங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வேலை, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலை தான் அந்த தலைமை பண்புக்குரிய. அப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு தலைவன். பஞ்சபூதங்களுக்கு தலைவன் ஆகாய தத்துவம் தான். அப்ப அந்த ஆகாய தத்துவம் சார் வணக்கம். இடையில மறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்க வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போய் போய் வருதுங்க சார். கொஞ்சம் கிளியரா இல்ல. உங்க சைடு ஏதாவது மிஸ்டேக், நம்ம சைடு எல்லாம் ஆடியோ கரெக்டா இருக்குன்னா செக் பண்ணிக்கங்க. ஆடியோ எல்லாம் செக் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகே. நன்றி நன்றி நன்றி. ஓகே. பஞ்சபூதங்களுக்கு தலைவன் அப்படிங்கிறது இந்த ஆகாய தத்துவம் தான். தத்துவம் அப்படிங்கிறது எங்கு செயல்படுகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயத்த புரியுது. ஆகாய தத்துவம் எங்கு செயல்படுகிறது அப்படின்னு. ஏன்னா நீர் தத்துவம் வடகிழக்கு மூலை, நெருப்பு தத்துவம் தென்கிழக்கு மூலை, நிலத்தத்துவம் தென்மேற்கு மூலை, காற்று தத்துவங்கிறது வடமேற்கு மூலை. அப்ப இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது எங்கு செயல்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீட்டுடைய காம்பவுண்ட் வால், மொத்த இடத்துடைய காம்பவுண்ட் வால். இப்ப இது இருக்கிறது வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வீடு. இந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்திற்குரிய வேலையே. வீட்டை சுத்தி வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் எப்பயுமே இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறதோட வேலை என்னன்னா, வீட்டிற்கு வெளியில் இருந்து பஞ்சபூதங்களினால் வீட்டுக்கு வெளியில் இருந்து எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத கவனிக்கிறது தான் ஆகாய தத்துவத்துடைய முதல் வேலை. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வீட்டுக்கு செக்யூரிட்டி எப்படி இருக்காரோ அது போல வீட்டுக்கு வெளியில் இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டுக்கு உள்ள வராம, பஞ்சபூதம் சார்ந்த வாஸ்து பிரச்சனைகள் எதுவும் உள்ள வராம பாதுகாக்கக்கூடியது ஆகாய தத்துவத்துடைய வேலை. 2வது, இந்த பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்துவது ஆகாய தத்துவம்.
பஞ்சபூத ஆற்றலை சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது. எந்தெந்த வீட்டுல எல்லாம் காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இல்லையோ, எந்தெந்த வீட்டுல காம்பவுண்ட் வால் இல்லையோ, அதே போல எந்த வீட்டுல எல்லாம் முன்னாடி பக்கம் மட்டும் காம்பவுண்ட் கட்டுறது, சைட்ல மட்டும் கட்டிக்கிறது, ஒரு பக்கத்தை விடாம விட்டுறது, இன்னொரு பக்கத்துல ரெண்டு வீட்டையும் அப்படி இணைச்சு கட்டிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிற வீடுகள்ல கண்டிப்பா ஆகாய தத்துவம் செயல்படாது. ஆகாய தத்துவம் ஒரு வீட்டுல செயல்படணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அவசியம். அப்படிங்கிறது வீட்டை சுத்தி வர இருக்கணும். மினிமம் எவ்வளவு கம்மியா இருந்தாலும் மினிமம் ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர்ற அளவுக்காவது ஸ்பேஸ். அப்படி இருந்தா தான் அந்த வீட்டுல ஆகாய தத்துவம் என்பது செயல்படும். சார் ஆகாய தத்துவம் செயல்படல சார், அப்ப அந்த வீட்டுல என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பிரச்சனை எனக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக ஒரு விஷயத்த பேசுவாங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஒரு பிளாட் ஒண்ணு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி வடக்கு பார்த்த ஒரு பிளாட், இதுல 1 2 3 வீடு வடக்கு பார்த்த பிளாட் இருக்கு. அதுலயே தெற்கு பார்த்த பிளாட் ஒண்ணு. தெற்கு பார்த்த பிளாட்ல பாத்தீங்கன்னா அதுல இப்படி 3 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது 3 தெற்கு பார்த்த பிளாட், இது 3 வடக்கு பார்த்த பிளாட், எப்படி வேணா இருக்கு. இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு சமயம் நம்ம பேசணும் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்த பேசணும். அதுல நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள், நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன, இந்த போரு கிணறு தண்ணி தொட்டி இதெல்லாம் வந்து நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள்னு பேசணும். அப்ப இந்த நீர் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எங்கு அமைக்கணும் அப்படின்னு பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஒரு இடத்துல கிழக்கு மையத்திலிருந்து வடக்கு மையம் வரை உள்ள ஈசானிய பாகத்தில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதுல பாருங்க, இந்த 1ஆம் நம்பர் பிளாட் அப்படிங்கிறவங்க அவங்க இந்த இடத்துல போர் அப்படிங்கிறது போடுவாங்க, அவங்களுடைய ஈசானிய முறை. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இந்த இடத்துல போர் போடுவாங்க, அவங்களுடைய ஈசானிய முறை. 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இந்த இடம், 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இந்த பிளாட், அந்தந்த பிளாட்ல அவங்கவுங்க ஈசானிய பாகத்துல போரோ கிணறோ தண்ணி தொட்டி ஏதோ ஒன்று பண்றாங்க, வைக்கிறாங்க. கண்டிப்பா தேவை. வாஸ்து சாஸ்திரப்படி என்ன ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போரு கிணறு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய வீட்டிற்கு வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு மையம் வரை உள்ள பகுதியில் இருக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரம் சொல்ற விஷயங்களை தெரிய புரிஞ்சுக்குங்க. ஒரு வீட்டுல போரு கிணறு அமைக்கணும், வாஸ்துப்படி சரியா அமைக்கணும்னா அது நம்மளுடைய இடத்திலிருந்து கிழக்கு மையத்திலேயோ வடக்கு மையத்திலேயோ அது இருக்கணும் வீட்டிற்கு அருகில். அப்படி இல்லாம அப்படி இல்லாம வேற எங்கேயாவது அமைக்கிறதா இருந்தா, வேற எந்த இடத்துல அமைஞ்சாலும் சரி, அது நம்ம வீடு இருக்கிற இடத்துல இருந்து 108 அடி தள்ளி இருக்கணும். அதாவது ஈசானிய பாகத்துல இருந்தா வீட்டை ஒட்டியே இருக்கலாம். அதை தவிர வேற எங்க இருந்தாலும் அக்னி மூலையிலோ நிறுதி மூலையிலோ தெற்கிலேயோ மேற்கிலேயோ வாயு மூலையிலோ வேற எங்க இருந்தாலும் அது நம்ம வீடு இருக்கிற இடத்தில் இருந்து 108 அடி தள்ளி இருக்கணும். அப்பதான் அந்த கிணறுனால நமக்கு நீர் குத்தல் இல்லை, பாதிப்பு இல்லை, வாஸ்து பிரச்சனை இல்லை. அப்ப ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் சார். இந்த 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்க அவங்க ஈசானிய மூலையில ஒரு வீட்லயும் அந்தந்த வீட்டுல ஈசானிய மூலையில தான் போர் போட்டிருக்காங்க, அதுல மட்டும் கருத்து கிடையாது. இந்த வீட்டுல எந்த வீட்லயுமே காம்பவுண்ட் வால் இல்லை. ஏன்னா நம்ம ஆகாய தத்துவம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம், ஆகாய தத்துவத்துடைய வேலை என்னன்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த வீடுகள்ல எதுவுமே காம்பவுண்ட் வால் இல்லை. நம்ம நீங்க வந்து போர் அப்படிங்கிறது போட்டிருந்தாலும் 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போர் 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை, 3ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்கிறது 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை, 5ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க போட்டிருக்க போரு 4ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு வாயு மூலை, 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு அக்னி மூலை,
1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரங்களுக்கு நிதி மூலை போட்டு கம்மியாகும். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஈசானிய பாகத்துல போர் இருந்தா பிரச்சனை இல்ல, வேற எங்கு போர் இருந்தாலும் அது நம்மளுடைய இடத்துல இருந்து 108 அடி தள்ளி இருக்கணும் அப்படின்னா. அப்ப 108 அடிக்குள்ள இருந்தா கண்டிப்பா அந்த திசை பாதிக்கப்படுது. அந்த திசை பாதிக்கப்பட்ட கண்டிப்பா பிரச்சனை வரும். ஒரு திசைகளும் பாதிக்கப்பட்டால் அந்த திசை ரீதியாக பிரச்சனை வந்தே தீரும். வடக்கு திசை ஒரு வீட்டுக்கு பாதிக்கப்பட்டால் அந்த வீட்டுல பண வரவுங்கிறதே இருக்காது. வடகிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் வீட்டுல லட்சுமி கடாட்சமே இருக்காது. முறையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். கிழக்கு திசை பாதிக்கப்பட்டாலே வீட்டுக்கு ஆண் வாரிசு அப்படிங்கிறது எல்லாம் போயிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. அதுவே தென்கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் நம்ம டைரக்டா போய் கேட்கலாம், உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். யாராவது தற்கொலை பண்றது ட்ரை பண்ணாங்களா, தற்கொலை பண்ணிக்கணும்னு கேட்கலாம். அந்த வீட்டுல பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும். தெற்கு திசை பாதிக்கப்பட்டவங்க வம்பு வழக்கு அடிக்கடி கேஸ் அந்த வீட்டுல இருக்கிற வரையும் வம்பு வழக்கு எல்லாத்தையும் இருக்கும். தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் ஒரு பெண், வீட்டில் உள்ள பெண் ஒழுக்க குறைபாடு ஏற்படும். ஆண் ராஜகோதைகளுக்கு அடிமையாவான். மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் திருமண தடை ஏற்படும். அதே போல பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்காது. வீட்டுல இருக்கிற சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அதே வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டால் வயிறு சம்பந்தப்பட்ட குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். புற்றுநோய் ஏற்படும். அப்ப ஒரு திசையிலும் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல இருந்து நமக்கு அதிக முடியும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் வேற வேற திசைகள் பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டிருக்க போது நமக்கு நெருதி மூலையிலயோ வடமேற்கு மூலையிலோ இருக்கு. அப்ப நம்ம போயிட்டு சார் இந்த போர் தப்பா இருக்கு, இதை நீங்க மாத்துங்க, உங்களால எனக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார்? சொல்றது ஃபர்ஸ்ட் கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துலதான் இந்த ஆகாய தத்துவம் என்பது செயல்படுகிறது. அப்ப ஒரு வீட்டிற்கு இப்படி காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைச்சிட்டீங்க அப்படின்னா, வீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டு காம்பவுண்ட் வால் அமைச்சிட்டீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வாலை சுத்தி ஆகாய தத்துவம் என்பது செயல்பட ஆரம்பிச்சிடும் வீட்டுக்கு காம்பவுண்ட் வாலுக்கு இடையில. அப்ப இந்த காம்பவுண்டுக்கு வெளியில, நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு மினிமம் ஸ்பேஸ் இருக்கணும். அதுல ஆகாய தத்துவம் என்பது செயல்பட ஆரம்பிச்சுன்னா வீட்டிற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய ஆகாய தத்துவம் சார்ந்த பிரச்சனை, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நெருப்பு சம்பந்தப்பட்ட இது எதுவாக இருந்தாலும் சரி, இது வீட்டுக்கு நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்ப வீட்டுக்கு முக்கியம் அந்த வீட்டுல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஒரு வீடு சார், எல்லாரும் ஒரு விஷயம் காமனா நம்மகிட்ட கேட்கிற கேள்விகள் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் சின்ன இடமா இருக்கு, சிட்டிக்குள்ள எல்லாம் எப்படி சார்? எங்க இருந்தாலும் இதேதான், எங்க இருந்தாலும் ஒரே பஞ்சபூத தத்துவங்கள் தான். சிட்டியா இருக்கட்டும், வில்லேஜா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், ஒரே பஞ்சபூத தத்துவங்கள் தான். அப்ப ஒரு இடத்துல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது செயல்படலைனாலே கண்டிப்பா இது போன்ற பிரச்சனை உண்டு. அது இல்லாம ஒரு வீடு அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சார், நம்ம மட்டும் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. ஒரு வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வீட்டை உயிர்ப்பிப்போட வச்சு, உயிரோட்டமோட வச்சு. அப்ப உயிரோட்டமோட வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள காத்து வந்துட்டு போகும், ஒரு சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது வந்துட்டு போகும். சும்மா வீட்டை குடோன் மாதிரி 800 சதுரடி இடம் இருக்குன்னா 800 சதுரடி வீடு கிடையாது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், பஞ்சபூத ஆற்றல் எங்க இருக்கிறதோ அங்கதான் ஒரு உயிர் அப்படிங்கிறது ஜனனமாகக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி. அப்ப உயிர் ஜனனமாகக்கூடிய பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் எவ்வளவு முக்கியமோ 5 விஷயங்களும் பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு இடத்துல 1000 சதுரடி இடம் இருக்குன்னா 3ல் 1 பங்கு காலி இடம் விட்டுத்தான் வீடு கட்டணும். 3ல் 1 பங்கு கண்டிப்பா காலி இடம் விட்டுத்தான் வீடு கட்டணும். அப்புறம் அது வாஸ்துப்படி சரியாது. 1000 சதுரடி இடம் இருக்கு அப்படின்னா அதுல 650 இருந்து 700 சதுரடிக்கு மேல வீடே கட்டக்கூடாது. 350 சதுரடி கிரியேட் இருக்கு. அப்பதான் இந்த வீடு வாஸ்துப்படி சரியாது, வாஸ்துப்படி அமைக்க முடியும். 1000 சதுரடி இடையில 980 சதுரடியில வீட்டை கட்டிட்டோம்னா டோட்டலா வாஸ்துப்படி தப்பாங்க. நம்ம அதை காலியிட விடல. நீங்க புரிஞ்சுக்கணும், இடத்தை வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறோம். வேஸ்ட் கிடையாது பேரு, இடத்தை வேஸ்ட் பண்றது கிடையாது பேரு. இந்த இடத்தை வாஸ்துப்படி சரியா அமைக்கணும்னா அந்த இடம் அப்படிங்கிறது அப்படி 5 மீட்டர் துணி எடுக்கிறோம், அதுல ஒருத்தவங்களுக்கு சட்டை வைக்கணும் அப்படின்னா
அப்படியே இருக்கிற 5 மீட்டர் அப்படியே தைச்சிட முடியுமா? எங்க எங்க வேஸ்டா இருக்கோ 6 மீட்டர் நமக்கு தேவையான அளவு இது பண்ணிட்டு மிச்சத்தை கட் பண்ணிடணும். அப்ப கட் பண்ண பண்ணணும் அப்படின்னா எப்படி சட்டம் இருக்கும்? அது போலதான். அப்ப ஒருத்தவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்க வசிக்கணும் அப்படின்னா சுத்தி வர காலி இடம் அப்படிங்கிறது இருக்கணும், பஞ்சபூத ஆற்றல் அப்படிங்கிறது சரியா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அந்த இடங்கிறது ஃபர்ஸ்ட் வாஸ்துப்படி சரியான இடம். இல்லாட்டி கண்டிப்பா அந்த இடம் வாஸ்துப்படி தவறான இடமா இருக்கும். அப்ப காம்பவுண்ட் வால் அப்படின்னு சொல்றீங்களே சார், அந்த காம்பவுண்ட் வால்ங்கிறது கம்பி வேலி அமைக்கலாமா, இந்த தகர செட்டு மாதிரி எல்லாம் அமைச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கண்டிப்பாக அமைக்கப்படும். ஏன் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா பஞ்சபூத ஆற்றல் ஊடுருவாம இருக்கிறதுக்காக, வெளியில் இருந்து வெளியிலிருந்து எதுவும் வராம இருக்கிறதுக்காக அவர்களா இருக்கும். அப்ப அது போலதான் பஞ்சபூத ஆற்றல் ஊடுருவான தன்மை கொண்ட மெட்டீரியல் அமைக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா வெளியில இருந்து தண்ணியை ஊத்தணும்னா அந்த காம்பவுண்ட் வால் தாண்டி போகணும். வெளியில இருந்து நெருப்பை ஃபயர் பண்ணோம்னா அந்த செவுத்தை தாண்டி போகணும். காத்தை ஏற பிரஸ் பண்றோம் அப்படின்னா அந்த செவுத்தை தாண்டி போகும். ஒரு கல்லை மண்ணை தூக்கி போறீங்கன்னா சரி போகும். அதுக்காக அமைக்கணும். அப்ப பஞ்சபூத ஆற்றல் அப்படிங்கிறது ஊடுருவாத ஒரு மெட்டீரியல்ல செங்கல்லையோ ஹாலோ பிளாக்ஸ்லயோ இன்டர்லாக்ஸ்லயோ இன்னைக்கு எவ்வளவோ மெட்டீரியல் வந்துருச்சு. இதுல வேணாலும் அமைக்கலாம். ஆனா பஞ்சபூத ஆற்றல் ஊடுருவாத தன்மை கொண்ட மெட்டீரியல் அமைக்கணும். அப்ப ஒரு வீட்டிற்கு காம்பவுண்ட் வால் இருந்தா தான் அந்த பஞ்சபூத ஆற்றல் அப்படிங்கிறது சரியா இருக்கும். பஞ்சபூத ஆற்றல் இருந்தா தான் ஃபர்ஸ்ட் விஷயமே வாஸ்துப்படி சரியாக இருக்கும். நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? யாரோ 2 பேர் பேசுங்க. புரியுது சார், புரியுது புரியுது சார். புரியுதுங்க சார். நல்லா புரியுதுங்க சார். ஓகே ஓகே தெளிவா புரியுது. நல்லா ஓகே புரியுதுங்க. சார் மேற்க கிழக்க வடக்க தெற்க எவ்வளவு இடம் விட்டு கட்டணுங்க சார்? அதாவது ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்குன்னா அதுல மேற்கும் தெற்கும் கம்பேர் பண்றப்ப வடக்கும் கிழக்கும் காலி இடம் அதிகமா இருக்கும். மேற்கு பகுதியில 3 அடி இடம் இருக்குன்னா வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும், கிழக்கு பகுதியில மினிமம் 4 அடி இருக்கும். தெற்கு பகுதியில வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு 2 அடி கேப் இருக்குன்னா வடக்கு பக்கம் மினிமம் 3 அடி இருக்கும். வேற எதுவுமே இல்லை. வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கிற காலி இடங்கிறது மேற்கையும் தெற்கு பகுதியும் கம்பேர் பண்றப்ப வடக்கும் கிழக்கும் காலி இடம் அதிகமா இருக்குன்னு. ஓகேங்களா சார்? ஓகே ஓகே இப்ப ஓகே நன்றி. தேங்க்யூ சார், நன்றி. இப்ப அடுத்து என்னன்னா ஒரு வீட்டுல திசைகளின் அடிப்படையில் வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது, அதே போல பஞ்சபூதங்களின் அடிப்படையில் ஒரு வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறதுன்னு பார்த்தோம். 3வது விஷயம் ஒரு வீடு அப்படிங்கிறது நவ கிரகங்களின் அடிப்படையில் வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிற விஷயம். இந்த நவ கிரகங்களின் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஒரு வாஸ்துல என்ன விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விடையை கொடுக்கும். என்ன விடை அப்படின்னா வாஸ்து என்பது பொய் சார். ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஏன் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, சார் இப்ப நீங்க சொல்றீங்களா சார் இந்த இடத்துலதான் இந்த ரூம் வரணும்னு சொல்றீங்க, அக்னி மூலை தென்கிழக்கு மூலையில தான் வரணும், நம்ம சமையல் அறை அக்னி மூலையில வரணும்னு சொல்றீங்க. ஆனா எங்க பெரியப்பா வீட்டுல கிழக்கு பக்கம் இருக்கு சார். ஆனா அவங்கதான் சார் அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் அவங்களுடைய வளர்ச்சியே. அப்புறம் எப்படி சார்? இது போன்ற கான்ஃபிடென்சியல் கொஸ்டின்ஸ் ரொம்ப இடத்துல நமக்கே ஒரு புரியல் இல்லாம இருக்கும். அப்ப அந்த இடத்துலதான் இந்த நவ கிரகத்தின் ஆதிக்கம், நவ கிரகத்தின் பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஒரு நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். அப்ப இந்த 9 நவ கிரகங்களுக்குமே வாஸ்து ரீதியாக மிகப்பெரிய பங்கு இருக்கு. அப்ப அதுல வடக்கு திசை அப்படிங்கிறது குரு பகவானியோட இடம் வடக்கு திசை. அதே வடகிழக்கு திசை என்பது புதனுடைய இடம் வடகிழக்கு திசை, சுக்கிரனுடைய இடம் கிழக்கு திசை, சந்திரனுடைய திசை தென் கிழக்கு திசை, தெற்கு திசை என்பது செவ்வாயுடைய திசை தெற்கு.
அதே போல ராகு பகவானுடைய இடம் தென்மேற்கு மூலை, கேது பகவானுடைய இடம் வடமேற்கு மூலை, சனி பகவானுடைய இடம் மேற்கு, மையம் சூரியன். அப்ப ஒரு திசையிலும் ஒரு நவகிரகத்தின் ஆதிக்கம். எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ஒரு திசையிலும் ஒரு நவகிரகத்தின் ஆதிக்கம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் முதலே சொல்லியிருக்கேன், பல முடிச்சு அவிழ்க்கப்படாத வாஸ்து கேள்விகளுக்கு பதிலே இந்த நவகிரகத்தின் ரோல் தான் வாஸ்து ரீதியா. ஏன்னா இந்த ஒரு இடத்திலும் ஒரு திசையிலும் ஒரு நவகிரகத்தின் ஆதிக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். அது எப்படி நம்ம அந்த திசையோட நவகிரக அதிபதினு சொல்றோம் அப்படின்னா, வேற ஒண்ணுமே இல்லை, அதனுடைய ஆதிக்கம் பொருந்திய இடம். எல்லாரும் நவகிரக ஸ்தலத்துக்கு போயிருக்கீங்க. எல்லா பேரும் ஏதோ நம்ம சிவன் கோயில்ல நவகிரக ஸ்தலம் ஈசானிய பாகத்துல இருக்கோம், எல்லாரும் போயிருக்கீங்க. அதுல பாருங்க, நம்ம இங்க எப்படி கொடுத்துருக்கோமோ அதே போலதான் அனைத்து நவகிரக ஸ்தலத்திலையும் இருக்கு. அனைத்து நவகிரக ஸ்தலத்திலையும் இங்க எப்படி கொடுத்துருக்கோமோ அதே போலதான் இருக்கும். குரு பகவான் வடக்கு திசை, செவ்வாயா தெற்கு, சுக்கிரன் கிழக்கு, சனி பகவான் மேற்கு, வடமேற்கு ராகு, வடமேற்கு கேது, தென்மேற்கு ராகு, தென்கிழக்கு சந்திரன், வடகிழக்கு புதன். அப்ப இது மாறவே மாறாது, மையத்துல சூரியன். அப்ப இது போலதான் ஒரு நவகிரக ஸ்தலம் அப்படிங்கிறது, நவகிரகங்கள் இருக்கிற இடம். அது ஏன் அப்படி அமைச்சிருக்கோம்னா, அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகம் சொன்ன இடம், தனக்குண்டான பிரதானமான திசை அப்படின்னா. அப்ப இது என்ன அப்படின்னா, இப்ப அண்ணன் தம்பி 2 பேர்னு வச்சுக்கோங்க, ரமேஷ் சுரேஷ் 2 பேர், அண்ணன் தம்பி ரமேஷ் சுரேஷ் 2 பேர் ஒரே மாதிரி கட்டின வீட்டை வாங்குறாங்க, ஒரே மாதிரி கட்டின வீட்டை வாங்குறாங்க. இந்த வீடு இடம் 2000 சதுரடி, பக்கத்து பிளாட் அதே பக்கத்து பிளாட் அதே 2000. இந்த வீட்டுல 1300 சதுரடில வீடு, அந்த வீட்டுல 1300 சதுரடில வீடு. இதே டிசைன், இது என்ன அளவோ, இது 16 அடி ரூம்னா அது 16 அடி, இது தலைவாசல் இங்கன்னா அதே தலைவாசல், இங்க போகணும் அங்கேயே அதே இடத்துல போகணும், தண்ணி தொட்டி எல்லாமே சேம் டிட்டோ, ஒரே மாதிரி கட்டின வீடு வாங்கியிருக்காங்க, ஒரே மாதிரி. இப்ப இன்கேஸ் கிழக்கு திசையில ஒரு படிக்கட்டு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு புரிதலுக்காக சொல்றேன், கிழக்கு திசையில படிக்கட்டு வந்து, ஒருவேளை வாஸ்து ரீதியாக கிழக்கு திசையில் படிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு புரிதலுக்காக கிழக்கு திசையில படிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 வீட்லயும் கிழக்கு திசையில படிக்கட்டு. இதுல அண்ணன் அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லை, முன்னாடி லைஃப் எப்படி போயிட்டு இருந்துச்சு அதே குரோத், அதே வளர்ச்சி, எந்த இடையூறும் இல்லை. ஆனா தம்பி அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து வீண் விரைச்சனம், ஏதோ ஒரு மாசமான ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10,000 15,000 கொடுக்காம இல்லை, நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு விரைச்சலவு வந்துகிட்டே இருக்கு, தொழில சின்ன சின்னதான் நஷ்டமடைஞ்சிட்டே இருக்கு. அப்ப இவருக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்கு, இந்த வீட்டுல ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சரி ரைட், இதை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை கொடுத்து வந்து காட்டுறாரு. அவரு சொல்றாரு, சார் இந்த இங்க படிக்கட்டு இருக்கு சார் கிழக்கு திசையில, இந்த படிக்கட்டு இருக்கக்கூடாதுல்ல சார், எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அடுத்த பாயிண்ட் எங்க போகும், நம்மளோட அண்ணன் வீட்லயும் இதே இடத்துலதான் படிக்கட்டு, இதே மாதிரி இருக்கு, ஆனா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்படின்னா அடுத்த பாயிண்ட் போகும். இந்த இடத்துலதான் சார் இந்த நவகிரகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல். என்ன அப்படின்னா, ஒருவருடைய வீட்டுல வந்து எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ, ஒருவருடைய வீட்டில் எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ, பாதிக்கப்படுறதுன்னா என்னன்னா வரக்கூடாத விஷயம் வந்துருச்சு, தவறுலாம் வந்துச்சுன்னா பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ அந்த திசையுடைய நவகிரக அதிபதி, ஒருவருடைய வீட்டில் எந்த திசை பாதிக்கப்படுகிறதோ அந்த வீட்டுடைய நவகிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால், அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அவருக்கு வாஸ்து ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பது இல்லை.
மாறாக திசையும் பாதிக்கப்பட்டு, வாஸ்து ரீதியாக அந்த திசையும் பாதிக்கப்பட்டு, அந்த திசையுடைய நவ கிரக அதிபதி, அந்த திசையுடைய நவ கிரக அதிபதி ஜாதகத்தில் கெட்டிருந்தால் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கிறது. அதுவும் அந்த குறிப்பிட்ட தசையோ புத்தியோ நடந்தால் அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நீங்க நல்லா கவனிங்க. இப்ப நம்ம என்ன சொன்னோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசினது கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிழக்கு திசையில ஒரு வரக்கூடாத விஷயம் வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு படிக்கட்டுன்னு சொன்னோம். படிக்கட்டு வரணும் வர வேணாம்னு அப்புறம் பார்ப்போம். கிழக்கு திசையில படிக்கட்டு வந்துருச்சு. அப்ப அந்த கிழக்கு திசை வரக்கூடாது என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசணும். அப்ப கிழக்கு திசை பாதிக்கும். அப்ப கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் இந்த கிழக்கு திசையுடைய நவகிரக அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் அவர் ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா அவர் பாதிப்பை கொடுக்கறது இல்ல. அதுதான் அண்ணன். அண்ணன் வீட்லயும் தப்பா இருந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே தம்பியோட ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கு. அதனாலதான் தம்பிக்கு அந்த பாதிப்பு கொடுத்தது. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருவருடைய திசை தப்பா இருந்து ஒரு வீட்டுல வரக்கூடாத விஷயம் வந்து அந்த திசை பாதிக்கப்பட்டால் அந்த திசையுடைய நவகிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் பாதிப்பை கொடுப்பதில்லை. அதுவே ஜாதகத்திலும் கெட்டு வீட்டில் உள்ள திசையும் பாதிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அதுவே ஒரு குறிப்பிட்ட திசை, இப்ப இதுல பாருங்க சுக்கிரன்னு சொன்னோம். அப்ப சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ நடக்குது அப்படின்னா அது இன்னமும் ரொம்ப வீரியமா செயல்படும். அப்ப அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை, வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளான அளவுக்கு தள்ளப்படும். அதாவது புரியுதுங்களா சார் நவகிரகத்தோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு? ஒரு வாஸ்துல நவகிரகத்தின் பங்கு என்னன்னு எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? யாராவது புரியுது புரியுதுங்க சார். சார் லாஸ்ட் ஒரு பாயிண்ட திரும்ப சொல்லுங்களேன். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு திசை பாதிக்கப்பட்டு வாஸ்து ரீதியாக ஒரு திசை பாதிக்கப்பட்டு அந்த திசையின் நவ கிரக அதிபதி, ஒரு திசை பாதிக்கப்பட்ட அந்த திசையின் நவ கிரக அதிபதி அவருடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் அந்த வாஸ்து ரீதியான பாதிப்பு அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. மாறாக வாஸ்து ரீதியாக திசையும் பாதிக்கப்பட்டு அந்த திசையின் நவகிரக அதிபதியும் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. அவ்வளவுதான். ஓகே. அப்ப இந்த நவகிரகம் இடத்துலயும் ஒரே நிமிஷம் சார், பாதிப்புனா எப்படிங்க சார் பாதிப்பு? எந்த மாதிரி பாதிப்புங்க சார்? கிரகம் இல்ல ஒரு திசையும் பாதிக்கப்பட்டால் ஒரு பிரச்சனை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு திசையும் சொன்னேன். நான் ஒரு திசைக்கு 30-40 பாதிப்பு இருக்கு. உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல்ல நான் தரேன். ஓகேங்களா? இல்ல சார், கிரகங்களோட குரு திசை அந்த மாதிரி கேக்குறேங்க சார். கிரகங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு கெட்டிருக்கு. அப்ப சுக்கிரன் கெட்டிருக்கு அப்படின்னா கிழக்கு திசை பாதிக்கப்பட்டால் சுக்கிரமும் கெட்டிருக்கு, அவ்வளவு பாதிப்பு. அவ்வளவுதான். இப்ப வடக்கு திசை ஒரு வீட்டுல தப்பா இருக்கு. அப்ப வடக்கு திசை தப்பா இருக்கிறப்ப உங்களுக்கு உங்களோட ஜாதகத்துல குரு பகவானும் கெட்டிருந்தா வடக்கு திசையும் கெட்டிருக்கு, குரு பகவானும் கெட்டிருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்துல 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகமும் யாருக்கு வலிமையா இருக்காது. சில கிரகங்கள் வலிமையா இருக்கும், சில கிரகங்கள் வலிமை இழந்திருக்கும், சில கிரகங்கள் மத்தியமமா இருக்கும். அப்ப இதுல ஒரே ஒரு டவுட் இருங்க மேடம் பேசுறேன். 9 இந்த கட்டங்கள்ல நீங்க கிழக்கு வடக்கு மேற்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க இல்லையா? ஜாதக கட்டங்களுக்கு இதேதான் பொருந்துமா? ஜாதக கட்டங்களுக்கு இதேதான் பொருந்தும். ஜாதக கட்டம் வேணும் மேடம். வாஸ்து ரீதியா வீட்டுல வடக்கு திசை இருக்கு. ஒரே ஒரு மீட் பண்ணுங்க சார், மீட் பண்ணுங்க நான் பேசுறேன். வடக்கு திசை ஒரு வீட்டுல வடக்கு திசை, வடக்கு திசையோட நவகிரக அதிபதி குறிப்பாக்கணும். ஓகேங்களா? கிழக்கு திசை ஓகே சார். வேற இப்ப என்ன அப்படின்னா அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இடத்துலயும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு இடத்திலும் ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா வடக்கு திசையோட தெய்வம் யாருன்னா குபேரன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அந்த தர்மராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடியோ மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க சார். பண்ணிடலாம். தர்மராஜ் தானே மேடம் சொல்றீங்க? ஆமாங்க சார். அவருக்கு வீடியோ இருக்கிறது தெரியல, டாய்லெட்ல போய் வச்சிருக்காருப்பா. நன்றிங்க சார், நன்றி.
ஓகே, இப்ப என்ன அப்படின்னா ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு நவகிரகத்தின் ஆதிக்கம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விஷயத்த அதே போல ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு சார். அப்ப அதுல இந்த வடக்கு திசையுடைய தெய்வம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசையோட தெய்வம் குபேர், கிழக்கு திசையோட தெய்வம் இந்திரன், தெற்கு திசையோட தெய்வம் யம தர்மன், மேற்கு திசையுடைய தெய்வம் வருணன். அதே எல்லாரும் லிமிட் பண்ணிங்க. ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா மேற்கு திசை வருணன், வடக்கு திசை குபேரன், கிழக்கு திசை இந்திரன், தெற்கு திசை யமதர்மன். இந்த தென்கிழக்கு திசை என்பது அக்னி பகவான், தென்கிழக்கு திசை என்பது அக்னி பகவான். அதே போல வடகிழக்கு திசை என்பது ஈசானிய பகவான். தென்மேற்கு திசை என்பது நிருதி பகவான். வடமேற்கு திசை என்பது வாயு பகவான். மையம் பிரம்மன். இதுல எல்லாம் தெளிவா கவனிங்க. ஒரு ஒரு திசையிலும் ஒரு ஒரு தெய்வத்தின் ஆதிக்கம் இருக்கு அப்படின்றத. அப்ப வடக்கு திசை குபேரன், தெற்கு திசை யமதர்மன், மேற்கு திசை வருணன், கிழக்கு திசை இந்திரன், அதே போல வடகிழக்கு திசை ஈசானி பகவான், தென்மேற்கு திசை நிருதி பகவான், அக்னி மூளை அப்படிங்கிறது அக்னி பகவான், வாயு மூலைங்கிறது வாயு, மையம் அப்படிங்கிறது பிரம்மன். அப்ப மையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டின வீடா இருக்கு அப்படின்னா இது ஒரு கட்டின வீடு, அதாவது கட்டின வீடு. கட்டின வீடுனா கட்டி முடிச்சு இருக்கிற வீடு. இது ஒரு கிழமேற்கு பக்கம் இருக்கிற தாய் சோறு, இது வடக்கு பக்கம் இருக்கிற தாய் சோறு, இது கிழக்கு பக்கம் இருக்கிற தாய் சோறு, இது தெற்கு பக்கம் இருக்கிற தாய் சோறு. அப்ப இந்த வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசைக்கு ஒரு நேர்கோடு வரைந்தால், அல்லது இந்த வடமேற்கு திசையிலிருந்து தென் கிழக்கு திசையான அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடு வரைந்தால், ரெண்டு இடம் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை, வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு திசைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரையும். அப்ப அது வரைந்தால் அது ரெண்டு சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பேர் தான் மைய புள்ளி. சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பேர் தான் மைய புள்ளி. இந்த மைய புள்ளியுடைய அதிபதி தான் சூரியன், இதனுடைய தெய்வம் தான் பிரம்மன். அப்ப இந்த பிரம்மன் அமர்ந்த இடம், பிரம்மனுடைய ஸ்தானம் பிரம்மஸ்தானம். ஒரு கட்டின வீட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிறது பார்க்க போறோம் அப்படின்னா முத நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் வேற திசையில ஒரு தவறு இருக்கு. வேற எந்த திசை பாதிக்கப்பட்டாலும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்ல வேற ஏதோ பாரங்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனையோ, வேற ஏதாவது நோய் நொடிகள் சார்ந்த பிரச்சனையோ, வம்பு வழக்குகள் சார்ந்த பிரச்சனையோ, அல்லது வேற அடிதடி சார்ந்த பிரச்சனைகளோ, குடும்ப ஒற்றுமை சார்ந்த பிரச்சனைகளோ, வேற ஏதோ பிரச்சனைகளோ. ஆனா பிரம்மஸ்தானம் மட்டும் ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டால், பிரம்மன் படைக்கும் கடவுள், சூரியன் ஆத்ம கிரகம், அப்ப அந்த இடத்துல ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது. வேற திசைகள் அப்படிங்கிறது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கும். ஆனா பிரம்மஸ்தான தளத்துல உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் சார் ஒரு வீட்டை கட்டினாரு. வீட்டை கட்டி 6 மாசத்துல இறந்துட்டாங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சாரு சார், கிரக பிரவேசத்தை கூட பார்க்கல, இப்படி ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு காரணமே இந்த பிரம்மஸ்தானம். அப்ப பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னாவே உயிர் பாதிப்பு தான். அப்ப அந்த அளவுக்கு சூரியன் வலுவா இருந்தா, சூரியன் நல்லா இருந்தா வீடு கட்டி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்கு அந்த பாதிப்பு. சூரியன் கெட்டு போயிடுச்சு, வீடு
கட்ட தொடங்கினா 6 மாசத்துலயே அந்த பிரச்சனை வந்துரும். அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் ஒரு வீட்டுல. வேற பிரச்சனைகள் தவறா இருக்குன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு கூட சரி செய்யணும். ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் தப்பா இருந்தா உடனே சரி பண்ணிடணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய விஷயம். யாருக்கு சார் பாதிப்பு கொடுக்கும் இந்த வீட்டுல? சூரியன். சூரியன் என்றால் நிர்வாகம், முதன்மையான நபர், தந்தை. அந்த வீட்டை நிர்வாகம், அந்த வீட்டை முன்னின்று வழிநடத்தக்கூடிய, அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர் யாரோ அவருக்கு தான் அந்த பாதிப்பு கொடுக்கும். அவரு தான் அப்பா இருந்தா அப்பா, மூத்த சகோதரன் தான் மூத்த சகோதரன். யாரும் இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடாது நபரோ, நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த நபருக்கு தான் பாதிப்பை கொடுக்கும். புரியுதுங்களா சார் எல்லாத்துக்கும்? புரியுது சார். இந்த இடம் அப்படிங்கிறது, அந்த இடங்கிறது, அந்த பிரம்மஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மைய புள்ளி அப்படிங்கிறது பாதிக்கப்படக்கூடாது. அப்ப பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மைய புள்ளி அப்படிங்கிற இடத்துல ஒரு செவுரு இப்படி வர்றது, அந்த இடத்துல பில்லர் அப்படிங்கிறது வர்றது, அந்த இடத்துல செவுரோ பில்லரோ வந்துட்டா அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50க்கு 40 அப்படின்னு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் புரிதலுக்காக வச்சுக்கோங்க. 50க்கு 40 அப்படின்னு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 50 மையம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 25 அடி. 50 மையம் அப்படிங்கிறது 25 அடி. அதே 40 அடியோட மையம் அப்படிங்கிறது 20 அடி. அப்ப இந்த 20, 25 சந்திக்கக்கூடிய புள்ளி அப்படிங்கிறது இந்த பிரம்மஸ்தானம். அந்த இடத்துல கரெக்டா சோறு வந்துடும். வேற ஒண்ணுமே இல்லை. கட்டின வீட்டை போய் வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னா மொத்த வீட்டோட நீளம் என்னன்னு பார்க்கணும். அந்த நீளத்தை கரெக்டா மையம் எது, மொத்த இடம் 60 அடி, அப்ப 30 அடிங்கிறது மையம். இந்த பக்கம் 30 அடி, அப்ப 15 அடிங்கிறது மையம். அப்ப ரெண்டு சந்திக்கிற புள்ளியில செவுரோ பில்லரோ சார். மனிதனுடைய தொப்புள் பகுதி தான் மனிதனுடைய பிரம்மஸ்தானம். அந்த இடத்துலதான் ரொம்ப உயிர் அப்படிங்கிறது வளர்ற இடம். இப்ப தொப்புள் பகுதியில இருந்து பாருங்க, கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். தயவுசெய்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க. நான் பேசுறேன் சார், கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சப்ஜெக்ட பேசிக்கோ, அப்ப சந்தேகம். அப்ப அந்த தொப்புள் பகுதியிலிருந்து உச்சந்தலையோ பாதத்தையோ அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையத்துல இருக்கும். வலது புறம் இடது புறம் அளந்து பாத்தீங்கன்னா சரியான மையத்துல இருக்கும். அப்ப வேற இடத்துல இந்த கை ஒரு இடத்துல ஒரு அருவாலை வெட்டிடணும், என்ன ஆகும்? அந்த பாகம் மட்டும் பாதிக்கப்படும், கை மட்டும் இழப்பு ஏற்படும். வேற ஏதாவது ஏற்படுமா? கால் அடிப்படுது, ஏதாவது ஒரு பிரச்சனை. அப்ப அந்த பாகம் மட்டும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கும். இந்த தொப்புள் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு குண்டுசி வச்சு குத்தி பாருங்களேன் சார், உயிர் போயிடும். அந்த அளவுக்கு சென்சிட்டிவான இடம். அது போலதான் ஒரு வீடு, ஒரு வீட்டுல பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அப்ப அந்த பிரம்மஸ்தானத்துல பாதிப்பு ஏற்பட்டாலே மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடம். ஓகே, அப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த வகுப்பு அப்படிங்கிறது இப்ப பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் என்ன சொல்லுங்க, ஒரு 5 minutes மட்டும் பேசிட்டு அடுத்த நம்ம சப்ஜெக்ட் உள்ள. சார் நிறைய இடத்துல வடகிழக்கு தான் குருன்னு சொல்றாங்க சார், ஒரு சிலர் வந்து புதன் சொல்றாங்க. இது நீங்க எல்லாரும் நவகிரக ஸ்தலத்துக்கு போங்க மேடம். நவகிரக ஸ்தலத்துல என்ன ஓகேங்களா? சார் பிரம்மஸ்தானம் அப்படிங்கறத நாம வந்து காம்பவுண்ட் சுவரோட சேர்த்து பாக்குறோமா இல்ல வந்து வீட்டை மட்டும் வீடு வீடு காம்பவுண்ட் வால் கிடையாது. அதான் ஒரு சொன்னேன், வீட்டுடைய தாய் செவர், தாய் செவர்னு சொன்னாங்க சார். வீட்டுடைய தாய் செவர். ஓகே, வீடுதான். சார் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். சார் இந்த ஆகாயம்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு 4 பக்கமும் இந்த கேப்போட சொல்றீங்க இல்லையா? இந்த சிட்டி மாதிரி இடத்துல இந்த அபார்ட்மெண்ட் வருதுல்ல சார், சோ அங்கெல்லாம் அந்த ஸ்பேஸ் விட முடியாது. வாஸ்து வேற சார், அபார்ட்மெண்ட் வாஸ்து தனியா. சோ இது வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மட்டும் தான் இது வரும்ன்றீங்க? இண்டிவிஜுவல் ஹவுஸ், இண்டிவிஜுவல் ஹவுஸ் மட்டும். அபார்ட்மெண்ட் வாஸ்து வேற, அது வேற மாதிரி. ஓகே, வேற சார் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து காம்பவுண்ட் வால் இருக்கு அப்படின்னா நீங்க ஆகாய தத்துவம் செயல்படும் போது அந்த காம்பவுண்ட் வால்ல நாம கேட் அமைக்கிறதுக்காக கேப் விட்டுருக்கோம். பிரச்சனை கிடையாது. அப்ப அப்படின்னு பார்த்தாலே வீட்டுக்கு தான் கேப் வரணும், அது பிரச்சனை கிடையாது. இப்ப நாம வந்து கேட் வைக்கிறதுலயே ரொம்ப ரூல்ஸ் இருக்கு. உச்சப்பகுதியில வைக்கணும், நீச்சப்பகுதியில வச்சிடக்கூடாது, இது மாதிரி விஷயங்களா. ஓ சரிங்க சார். எங்க வீடு வந்து 26க்கு 35 சார். ஆமா, என்னன்னா வேற சப்ஜெக்ட் நடந்ததே ஒரு எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க, தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சிவகுமார் சார், பாலசுப்ரமணியன் சார், தர்மராஜ் சார், எல்லாரும் மீட் பண்ணுங்க. எல்லாரும் தயவு செய்து மீட் பண்ணுங்க.
கொஞ்சம் மீட் பண்ணுங்க, அப்பதான் எல்லாரும் பேசுறது கேட்கும். ஹலோ. இப்ப நடந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற சந்தேகம் மட்டும் கேளுங்க, நம்ம அடுத்த சப்ஜெக்ட் பார்க்கலாம். வேற ஏதாவது? சார் எங்க வீடு 26க்கு 35 சார். அதுல எப்படி சார் வரும்? ஓ, என்ன வரும்னு கேக்குறீங்க சார்? பிரம்மஸ்தானத்தை கேக்குறீங்களா? ஆமா சார், பிரம்மஸ்தானம். பிரம்மஸ்தானம் வேற ஒண்ணும் இல்ல, 35 சார். ஒரே ஒரு மீட் பண்ணுங்க சார், தயவு செய்து மீட் பண்ணுங்க. ஓகே, அதாவது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம வேலை சொன்னாங்க சார், 26 அடினா 13 அடி மையம், 35 அடினா 17 அடி மையம். அப்ப அந்த 17 அடியில செவுறு தான் பார்க்கணும், 13 அடியில செவுறு தான் பார்க்கணும். அந்த செவுறு ரெண்டு சந்திக்கிற இடத்துல எக்கார தூரம் வந்துருக்கணும். சார் செவுறு வரலாமா சார்? அங்க செவுறு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். செவுறு வரக்கூடாது, செவுறு வரக்கூடாது. வந்துச்சுல பிரம்மஸ்தானம். ஓகேங்களா? மீட் பண்ணி வேற ஏதாவது? பிரம்மஸ்தானத்துல சார் நீங்க செவுறு பிள்ளரோ வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப கிணறு அந்த மாதிரி அது கிணறுலாம் வைக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடாது சார், தலைவாசலுக்குள்ள எதுக்குள்ளே இருக்கும். அது ஓகே சார். இப்ப வந்து நீங்க சொல்றது எல்லாமே நிலத்துக்கு மேல சொல்றீங்க, வீடு கட்டினதுக்கு அப்புறம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இடத்துல ஒரு கிராக் மாதிரி இருக்குது, அதாவது பூமி வெடிச்சு இருக்குது. அப்ப அது வந்து இதுக்கு சம்பந்தம் இருக்கா சார்? வீட்டுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் சார், காலி இடத்தை பத்தி பேசுறேன். ஓகேங்களா? காலி இடத்துல இருக்கிறதா பாதிப்பு. ஓகேங்களா? வீட்டுக்குரிய பிரம்மஸ்தானத்தை பத்தி பேசுறோம், நம்ம காலி இடத்துக்குரிய பிரம்மஸ்தானத்தை பேசுறோம். ஓகேங்களா சார்? சரி சார். இப்ப பிரம்மஸ்தானத்துல வந்து வீட்டுக்குள்ள சொல்றீங்க, எது வரலாம்? இல்ல, எது வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு வர வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது மீதி விஷயங்கள் எல்லாமே வரலாம். அதாவது வந்து நம்ம பார்த்த விஷயங்கள்ல இப்ப மைய புள்ளியில செவுறு பில்லர் வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அந்த இடத்துல ஹால் வரலாம், அந்த இடத்துல கிச்சன் வரலாம், ஒரு ரூம் எது வேணாலும் வரலாம், எந்த ரூம் வேணாலும் வந்துட்டு போகுது. இப்ப எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ரூம் இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுது? அந்த இடத்துல மட்டும் காலியா வீடு கட்டப்படுது. இப்ப பெட்ரூமா இருக்கலாம், ஹாலா இருக்கலாம், கிச்சனா இருக்கலாம், எது வேணா வரலாம். ஆனா இந்த பகுதியில கரெக்டா பில்லர் வரக்கூடாது, அந்த இடத்துல செவுறு வரக்கூடாது, வேற ஒண்ணு. ஒரு அடி 2 அடி தள்ளி இருந்தா பரவாயில்லையா சார் பில்லர் ஏதாவது? பிரச்சனை இல்லை சார். அதாவது சுத்தி வர ஒரு சதுரடி அளவுக்கு இது வரக்கூடாது. அந்த மையப்புள்ளி எதுவோ அந்த மையப்புள்ளியில சுத்தி வர ஒரு சதுரடி அளவுக்கு எது வரக்கூடாது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். அதெல்லாம் விடக்கூடாது சார். நீங்க செவ்வறு வரலாம் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான், மிச்சப்படி முடிச்சு. ஓகே, வேற ஏதாவது வாங்க சார். என்ன ஒரே ஒரு டவுட்டுங்க சார். சார் இப்ப வந்து நவகிரகங்கள்ல குருவோட பிளேஸ்ன்னு பார்த்தா நீங்க வடக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த குருவோட இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நாம வந்து அதை சரி பண்ணோம்னா அந்த வாஸ்து வந்து எவ்வளவு நாளையில ரெக்டிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்ப குரு சுக்கிரன் இந்த மாதிரி எந்த திசை வேணாலும் பாதிச்சிருக்கு, அதை வந்து நாம ரெடி பண்றோம். கிரகத்தை, ஜாதகத்தில் உள்ள கிரகத்தை நீங்க சரி பண்ணவே முடியாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, ஜனன காலத்துல உங்களுக்கு குரு கெட்டு போச்சுன்னா உங்க வாழ்க்கை முடிகிற வரையும் உங்களுக்கு குரு கெட்ட கிரகம் தான். ஓகேங்களா சார்? அதை மாற்றவே முடியாது. ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தை மாற்ற முடியாது. சுக்கிரன் உங்களுக்கு யோகக்கார ஜாதகம்னா உங்களுக்கு வாழ்நாள் சுக்கிரன் யோகம் தான். ஓகேங்களா சார்? அதை மாற்றவே முடியாது. ஆனா வாக்கு ரீதியா இப்ப வடக்கு பக்கம் பிரச்சனை, ஓகே, வடக்கு பக்கம் ஒரு வாசமான ஒரு விஷயம் வந்துருச்சு, அதை இடிச்சு சரி செய்யலாம்ல சார்? சொல்றது புரியுதுங்களா இல்லைங்க? அவ்வளவுதான். நமக்கு என்ன அப்படின்னா வாஸ்து ரீதியா வீட்டுல நீங்க சரியா கட்டிட்டீங்கன்னா ஜாதகத்துல கிரகம் கெட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். நம்ம தேவை அந்த கிரகம் நல்லா இருந்தா. இது எதுக்காக சொல்ல வரேன்னா நவகிரகத்தோட ரோல் என்னன்னு சொல்ல வரேன். அதுக்காக நம்ம கிரகம் நல்லா இருக்கிற இடத்துல நம்ம தப்பா கட்டுன்னு சொல்ல வரேன். அந்த இடத்துல நமக்கு ஏன் பாதிப்பை கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பேசு. ஓகேங்களா சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், மீட் பண்ணுங்க சார். வீட்டுக்குள்ள தண்ணி தொட்டி வரக்கூடாதுங்களா சார்? வீட்டுக்குள்ள நிறைய இடத்துல கட்டுறாங்க சார், அதனால. கண்டிப்பா வீட்டுக்குள்ள குழி இருக்குனாவே நமக்கு நாம குழி பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்க சார். சார் இந்த கூலிங் ஷீட் போடுறோம்ல வீட்டொட்டி, ஆமா சார், தொட்டு நீளமா இழுத்துருக்குமா, அதையும் பிரம்மஸ்தானத்துக்கு அளக்கலாமா அளக்கூடாதா? வீட்டுக்கு வெளியே ராஜநிலைக்கு இருக்கு, ராஜநிலைக்கு வெளியில இருக்கிறது பிரம்மஸ்தானத்துல வராது சார். ராஜநிலைக்கு உள்ள வீட்டை தொட்டு தான் நம்ம கூலிங் ஷீட் போடுறோம். கூலிங் ஷீட்டை வீட்டை ஒட்டி போடுறீங்க. சார் ஒரே விஷயம், நீ கேட்கிற கேள்வி புரியுது. ஒரே விஷயம் பேசுறேன். ராஜநிலை எங்க இருக்கோ அதை நம்ம தாய் சொல்லுவோம். ராஜநிலை வெளியில இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. சொல்றது புரிஞ்சிருச்சுங்களா சார்? ராஜநிலை எதுவோ ராஜநிலை வச்சு நம்ம கால் பண்ணணும்.
மிச்சபடி நமக்கு ராஜநிலைக்கு முன்னாடி தான் நம்ம கூலிங் சீட் போடுவோம். அது பிரம்மஸ்தானத்துல ராஜநிலைக்கு உள்ள இருக்கணும். ஓகேங்களா? சரி ஓகே, நன்றி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சொல்லுங்க சார் பிரகாஷ் சார், லாஸ்ட் அதை மட்டும் பேசுங்க. சொல்லுங்க. தென்மேற்கு மூலையில இப்ப மடக்குபடி வச்சிருக்கோம். அது கீழே ஒரு ரூம் ஒரே ஒரு விஷயம் அதை பத்தி எல்லாம் நம்ம ரூமை பத்தி இதை பத்தி எல்லாம் பேச ஓகேங்களா சார்? நம்ம வாஸ்து சப்ஜெக்ட்ல என்ன பார்த்தோமோ அதுல இருந்து சொன்னேன் அப்படிங்கறது பேசுவோம். ஓகேங்களா சார்? நான் படிக்கிட்டு இதை பத்தி எல்லாம் பேசுவேன். ஓகே, எல்லாம் மீட் பண்ணுங்க. இப்ப என்ன அப்படின்னா ஒரே விஷயம் மீட் பண்ணிங்க. புரியல சார்? காம்பவுண்ட் சுவர் சொன்னீங்களா சார்? அது வந்து தகர சீட்ல போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்களாங்க சார்? காம்பவுண்ட் சுவர்னாவே அது நம்ம ஒண்ணு கல்லு வச்சு கட்டணும். ஆனா நம்ம அந்த கூலிங் சீட் எல்லாம் போட்டு இப்ப அடைக்கிறாங்களா சார்? அது போட்டாலும் காம்பவுண்ட் சுவருக்கு ஈக்குவல் ஆகுமா சார்? சார் அதான் தெளிவா சொன்னேன். இருங்க சார், ஒரே ஒரு விஷயம். எந்த இதுல போடுறீங்களோ அதுல வந்து 5 விஷயங்கள், ஒரு 4 விஷயங்கள் ஊடுருவ கூடாதுன்னு. தகர சீட்டை போடுறீங்க, அதுல நெருப்பை ஃபயர் பண்ணா நெருப்பு பிடிக்குமா பிடிக்காதுங்களா சார்? எரியுமா எரியாதுங்களா சார்? பிடிக்க வாய்ப்பு இருக்கு சார். அது பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தெளிவா நான் சொல்லியிருந்தேன், தண்ணியை ஊத்துறா தண்ணி அந்த சைடு வரக்கூடாது. நெருப்பு இங்க இருந்து நெருப்பு எரிச்சோம்னா அந்த நெருப்பு அந்த சைடு வரக்கூடாது. கண்ணுமான தூக்கி போட்டா அந்த சைடு வரக்கூடாது. காற்றை பிரஸ் பண்ணா அந்த சைடு வரக்கூடாது. ஓகேங்களா சார்? அது எரியாததால அமைச்சுக்கலாம். அது அப்படிதான் நீங்க சப்ஜெக்ட் வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு செங்கல், இன்னைக்கு ஹாலோ பிளாக் 20 வருஷம் கழிச்சு வேற, 30 வருஷம் கழிச்சு வேற. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? அது மாதிரி வேற ஒரு மெட்டீரியல் தான் வரும். நமக்கு தேவை பஞ்ச கொடுங்க உருவாங்க. அப்படி ஒரு ஞாபகம். ஓகேங்களா சார்? சரி சார், சரி சார். ஓகே, மீட் பண்ணிக்கலாம் சார். இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு இடம் எப்படிங்கிறது வாஸ்துப்படி எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அதே போல எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திசை அப்படிங்கிறது யோகமான திசையில இடம் வாங்கணும். யோகமான திசையில வீடு கட்டுறது. வடக்கு பார்த்து யோகம் அப்படின்னா உங்க வடக்கு பார்த்து வீடு, கிழக்கு பார்த்து திசை யோகம் அப்படின்னா கிழக்கு பார்த்து தான் உங்க வீடு. எந்த திசை வாஸ்துப்படி சரியாக இருந்தாலும் மனை நமக்கு யோகமான திசையில தான் நம்ம வீட்டுக்கு தலைவாசல் வைக்கணும். அப்ப எந்த திசை இல்ல தலைவாசல் வைக்க போறோமோ அந்த திசை பார்த்த மனை வாங்குவதுதான் சிறப்பு. வடக்கு பார்த்து தலைவாசல் வைக்கிறது நமக்கு யோகம்னா வடக்கு பார்த்த மனை வாங்குவதுதான் சிறப்பு. கிழக்கு பார்த்து தலைவாசல் வைக்கிறது யோகம்னா கிழக்கு பார்த்து மனை வாங்குவதுதான் சிறப்பு. அப்ப எந்தெந்த திசை நமக்கு யோகமோ அந்த யோகமான திசையில தான் நம்ம வீடு அப்படிங்கிறது கட்டணும், மனை அப்படிங்கிறது வாங்கணும். அப்ப ஜாதகத்துக்கு இப்படி யோகம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் சார். சார் கடை வாங்கித்தான் சார் வீடு கட்டணும். கடை வாடகை வீட்டுல இருந்தோம், கடன் வாங்கிட்டா லோனை போட்டுதான் சார் வீட்டா கட்டணும். ஆனா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கடனே அடைச்சாச்சு சார். பையனுக்கு நல்ல இடத்துல வர அமைஞ்சிச்சு, பொண்ணையும் நல்ல வசதியான இடத்துல கட்டி கொடுத்துட்டோம், பக்கத்து இடத்தையும் வாங்கிட்டோம் சார். இந்த வீட்டுக்கு வந்ததுதான் சார் யோகம். சின்ன இடம் தான் சார், ஆனா நல்ல யோகம். அதான் யோகம். இன்னொரு விஷயம் சார், வாடகை வீட்டுல இருக்கப்ப கூட நல்லா இருந்துச்சு சார். 10 பேத்துக்கு வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தோம் சார். கையில 10 ரூபாய் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. எப்ப இந்த சொந்த இடத்துக்கு வந்து வீட்டை கட்டணமோ பெரிய நஷ்டம். 30 லட்சம் ரூபாய்க்கு மேல கடனா அது யோகம் இல்லாத தன்மை. அப்ப ஒரு வீட்டுக்கு யோகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிறப்பாக இருக்கணும். அதையுமே தலைவாசலை பொறுத்து தான் அமையும். அப்ப எந்த திசையில் ராஜநிலை அமைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப ஒருவருடைய ஜாதகத்துப்படி எந்த திசையில் ராஜநிலை அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு வீட்டுல 4 பேர் இருப்பாங்களே சார், யாருடைய ஜாதகம் சார் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு வீடு அப்படி என்றால் ஒரு காலி இடம், எம்டி லேண்ட், காலி இடம் என்றால் அது நவ கிரகத்தில் அதனுடைய பேர் செவ்வாய் அப்படின்னா. செவ்வாய் என்றால் காலி இடம், அதில் கட்டக்கூடிய கட்டிடம் அப்படிங்கிறது சுக்கிரன். செவ்வாய் என்றால் காலி இடம், அதில் கட்டக்கூடிய கட்டிடம் என்பது சுக்கிரன். அதே போல கணவன் செவ்வாய், அவனுடைய மனைவி சுக்கிரன். அதாவது இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணையறப்பதான் அந்த செவ்வாய்க்கே ஒரு வேல்யூ. ஒரு காலி இடத்திற்குள்ள மதிப்பும் அதில் ஒரு கட்டிடம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துடைய மதிப்பு எவ்வளவு, சிறப்பு என்ன?
அதே போல ஒரு தனிப்பட்ட பையன் மாசம் 2 லட்சம் கூட சம்பாதிக்கட்டும், அவனுக்கு இருக்கிற மரியாதையும் அதே பையன் திருமணமாகாம 40 வயசு வரை இருந்தான் அவனோட மரியாதை என்ன? அதே வேலைக்கே போக மாட்டான், வீட்டுல ஒய்ஃபு சம்பாதிச்சுதான் போட்டுட்டு இருக்கும். ஆனா அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவனுடைய மரியாதை என்ன? ஒரு சந்ததி போறப்ப எப்படி மரியாதை? அப்ப அந்த சுக்கிரன் வர்றப்பதான் அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்திற்கு யோகம். ஒரு மனைவி என்றால் சுக்கிரன், வீடு என்றால் சுக்கிரன். அதனாலதான் அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு வீடு, இண்டிவிஜுவல் வீடு தனி கொடுத்தணும் அப்படிங்கிறது போறோம். அங்க சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகிறப்ப இங்க சுக்கிரன் ஆக்டிவேட். ஒருவருடைய ஜாதகத்துல எத்தனை பேர் வீட்டுல இருந்தாலும் மனைவியுடைய ஜாதகத்துக்கு தான் நம்ம பார்க்கணும், வேற யாருக்கும் பார்க்கணும். எந்த திசை யோகம் அப்படிங்கிறது மனைவியோட ஜாதகம் மட்டும்தான், வேற யாருக்கும் முடியாது. ஒரு இடம் வீடு கட்டுறதுன்னு இடம் வாங்கிட்டா அத மனைவி பேர்ல தான் பத்திரம் பதிவு செய்யணும். வீடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வாங்கிட்டா அத மனைவியுடைய பேருக்கு தான் பத்திரம் பதிவு செய்யணும். மனைவியோட பேர்ல பத்திரம் இருக்கு, இப்ப யாருக்கு பார்க்க தேவையில்ல, மனைவிக்கு மட்டும் பார்த்துட்டு எந்த திசை யோகமா அமைச்சு போயிடலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை மனைவியுடைய பேர்ல பத்திரம் பதியக்கூடிய சூழ்நிலை இல்லை, கணவருடைய பேர்ல தான் பத்திரம் இருக்கு. கணவருடைய பேருக்கு பத்திரம் இருக்கிறதுனால கணவருக்கு பார்க்கணும், மனைவிக்கு அடிஷனலா பார்க்கணும். அப்ப 2 பேருக்கும் யோகம் இருக்கிற திசையை தேர்வு செய்யணும். மனைவி பேர்ல பத்திரம் இருந்தா மனைவிக்கு மட்டும்தான், வேற யாரும் முடியாது. கணவருக்கு இருந்துச்சுன்னா மனைவிக்கு கண்டிப்பா பார்க்கணும், கணவர் பேர்ல பத்திரம் இருக்கிறதுனால கணவருக்கு பார்க்கணும். அப்ப 2 பேருக்கும் யோகமான திசையை தேர்வு செய்யணும், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப உங்களுக்கு ஜாதகமே என்ன அப்படின்னு தெரியாட்டி கூட பரவாயில்ல, எல்லாரும் நீங்க கவனிங்க. நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்களே எந்த திசை யோகம் அப்படிங்கறத பாத்துக்கிற அளவுக்கு நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றோம் பாருங்க. இப்ப இது ஒரு ராசி கட்டம், இத ஒரு ஜாதக கட்டம். இந்த ஜாதக கட்டத்துல இது 1வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் மேஷ ராசி. இது 2வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் ரிஷப ராசி. இது 3வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் மிதுன ராசி. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். யார் சார்? இது 4வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் கடகம். இது 5வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் சிம்மம். இது 6வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் கன்னி. இது 7வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் துலாம். இது 8வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் விருச்சகம். இது 9வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் தனுசு. இது 10வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் மகரம். இது 11வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் கும்பம். இது 12வது ராசி, இந்த ராசிக்கு பெயர் மீனம். அப்ப மொத்தம் இது மாதிரி 12 ராசிகள் மொத்தம் இருக்கு. இதுல ஒரு ராசிக்கும் ஒரு திசைகள் இருக்கு சார். இதுல இந்த மேச ராசி அப்படிங்கிறது கிழக்கு திசை, ரிஷப ராசி அப்படிங்கிறது தெற்கு திசை, மிதுன ராசி அப்படிங்கிறது மேற்கு திசை, கடக ராசி அப்படிங்கிறது வடக்கு திசை. அதே போல சிம்ம ராசி அப்படிங்கிறது கிழக்கு, கன்னி ராசி அப்படிங்கிறது தெற்கு, துலாம் ராசி அப்படிங்கிறது மேற்கு, விருச்சக ராசி அப்படிங்கிறது வடக்கு. அதே தனுசு ராசி அப்படிங்கிறது கிழக்கு, மகர ராசி அப்படிங்கிறது தெற்கு, கும்ப ராசி அப்படிங்கிறது மேற்கு, மீன ராசி அப்படிங்கிறது வடக்கு. அப்ப ஒரு ராசிக்கும் ஒரு திசை இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு நிலை கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கு. அந்த திசை, அந்த இடத்துடைய அதிபதி, ஒரு வீடு அப்படின்னு சொல்றோம், அந்த வீட்டுக்குடைய ஓனர் இருப்பாங்களா சார், அதே போல ஒரு ராசி கட்டத்திற்கும் அந்த இடத்துடைய அதிபதினு ஒருத்தவங்க. இப்ப சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம ராசியோட அதிபதி சூரியன்.
சிம்ம ராசியோட அதிபதி சூரியன். சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார் தயவு செய்து. கடகராசியுடைய அதிபதி சந்திரன். மிதன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்கிரன். அதே போல மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி செவ்வாய். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான். கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிபதி சனி பகவான். இப்படி ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கிரகங்கள் அதிபதியாக இருந்து செயல்படுகிறது. பாத்தீங்கன்னா இந்த 12 ராசிகளையும் 4 விதமா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒண்ணு சரம், இன்னொன்னு ஸ்திரம், மூன்றாவது விஷயம் உபயம். சரம் என்றால் ஒரு வினையின் தொடக்கம், ஸ்திரம் என்றால் அந்த வினையின் நிலையான தன்மை, உபயம் என்றால் அந்த வினையின் முடிவு. அப்ப சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷய ராசிகள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேச ராசி அப்படிங்கிறது சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி, கடகராசி அப்படிங்கிறது சரராசி, சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, கன்னி ராசி அப்படிங்கிறது உபய ராசி. அதே துலாம் ராசி அப்படிங்கிறது சரராசி, விருச்சக ராசி என்பது ஸ்திர ராசி, தனுசு ராசி என்பது உபய ராசி, மகர ராசி என்பது சரராசி, கும்பராசி என்பது ஸ்திர ராசி, மீன ராசி என்பது உபய ராசி. அப்ப இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் மேச ராசி, கடக ராசி, துலாம் ராசி, மகர ராசி, இந்த 4 ராசிகளும் சரராசி. ரிஷப ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, சரி ரிஷப ராசி, சிம்ம ராசி, விருச்சக ராசி மற்றும் கும்பராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள். சரராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 10ஆம் இடம் பாதகஸ்தானம். பிறராசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ராசிகளுக்கும் 9ஆம் இடம் பாதகஸ்தானம். உபயராசிகள் என்று சொல்லக்கூடிய 4 ராசிகளுக்கும் 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப இப்ப வரைய நம்ம எழுதியிருக்கோம்ல சார், இந்த விஷயங்கள் எதுவுமே மாறாது. இப்ப வரைய நம்ம எழுதுற விஷயம் எதுவுமே மாறாது. மேசராசியா, அது அதோட திசை கிழக்கு, அதனுடைய அதிபதி செவ்வாய், ஆனா அது சரராசி. துலாம் ராசியா, அதோட திசை மேற்கு, அதனுடைய நவகிரக அதிபதி, அந்த இடத்துடைய அதிபதி சுக்கிரன், அது சரராசி. கும்பராசி, அதோட திசை மேற்கு, அதனுடைய அதிபதி சனி பகவான், அதனுடைய திசை மேற்கு. அப்படி ஸ்திர ராசி அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இப்ப வரை இருக்கிற விஷயங்கள் மாறாது. ஆனா நம்ம ஜாதக கட்டத்துல இருக்கிற கிரகங்கள் ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு பக்கம். ஓகேங்களா சார்? இப்ப எல்லாம் எழுதிக்கீங்க. லக்னம் என்ன லக்னமோ, லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்தில் இருந்து அந்த லக்னத்திற்குரிய பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. லக்னம் அப்படின்றது என்னன்னா, லா அப்படிங்கிறது எங்கன போட்டிருக்கோ அது லக்னம். உங்க ராசி கட்டத்துல லா, ஜாதக கட்டத்துல லா அப்படின்னு போடுறதா அது லக்னம். அந்த லக்னம் தான் நமக்கு 1வது வீடு அப்படின்னு அர்த்தம். அப்ப லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. லக்னத்தின் பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. 2வது பயன், பாதக ஸ்தானத்தின் அதிபதி, பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரோ அவருடைய பெயர் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி போய் நின்ற திசை ஆகாது. அப்ப நம்ம எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்துல இருந்து பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. அந்த பாதக ஸ்தானத்தின் அதிபதிக்கு பெயர் தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி போய் நின்ற திசை ஆகாது. அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க உங்க ஜாதகத்தை கொடுங்க, உங்க ஜாதகத்துல லைவா நான் யார் சார் ஜாதகம் வச்சிருக்கீங்க கொடுங்க,
பாலசுப்ரமணியம் பேசுறேன், சொல்லலாங்களா? சொல்லுங்க சார். பாலசுப்ரமணியம் சார். கும்ப லக்னம். லக்னம் கும்ப லக்னம். ஆமா. சொல்லுங்க. ராசி வந்து துலாம். சரி, ரைட், ஓகே. அடுத்து கிரகம். 2ல புதன். 2ல புதன். மீனத்துல புதன். மீனத்துல புதன். சார். செவ்வாய் சுக்கிரன் 3ல. மேசத்துல செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய். சனி ரிஷபத்துல. சனி. கடகத்துல கேது. கடகத்தில் கேது. ஓகே. துலாமில் சந்திரன். துலாம்ல சந்திரன். துலாமில் சந்திரன். துலாம்ல சந்திரன் இருக்காது. அப்ப உங்களுக்கு மகர ராசின்னு சொன்னீங்க சார். இல்ல துலாம் ராசி. சரி, துலாம்ல சந்திரன். தனுசுல குரு. தனுசுல குரு. மகரத்துல ராகு. மகரத்துல. ஓகே. பாருங்க மொத்தம். இன்னும் ஒரு கிரகம் மிஸ் ஆகுதுங்களே சார். சூரியன் லக்னத்துல. சூரியன் லக்னம். ஓகே. இப்ப எல்லா பேருமே நீங்க கவனிங்க. எல்லாரும் கவனிங்க. கவனிச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய ஜாதகமே நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம். தெளிவா கவனிங்க. முதல் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம், லக்னம் என்ன லக்னமோ அந்த லக்னத்தின் பாதகஸ்தானத்தின் திசை ஆகாதுன்னு சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, லக்னம் கும்ப லக்னம். லா அப்படின்னு போட்டுக்கிறது லக்னம். லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். அப்ப இந்த கும்ப லக்னம் சரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். ஸ்திரம். அப்ப ஸ்திர ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து என்னன்னா 9ஆம் இடம் எது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. துலாம்ல 9ஆம் இடம். துலாம்ல 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது. 2வது, இந்த இடத்துடைய அதிபதி, துலாம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாக்குறோம்? சுக்கிரன். அப்ப சுக்கிரன் தான் பாதகாதிபதி. பாதகஸ்தானத்துடைய அதிபதி பாதகாதிபதி. அப்ப சுக்கிரன் தான் பாதகாதிபதி. இந்த சுக்கிரன் ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாக்குறோம்? சுக்கிரன் மேசத்துல இருக்கு சாருடைய ஜாதகத்துல. அப்ப இந்த மேசத்துடைய திசை கிழக்கு. அப்ப மேற்கு மற்றும் கிழக்கு திசைகள் ஆகாத திசைகள். புரியுதுங்களா சார்? பாலசுப்ரமணியன் சார். இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இன்னொருத்தவங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து வைங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் சார். ரைட், ஓகே. இன்னொருத்தவங்க ஜாதகம் நான் சொல்லவா? சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். 2 வீடு இருக்கு சார். அந்த வீடு கணக்கு வச்சுக்க வேண்டாமா? சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கு இல்லைங்களா? இல்ல, அதெல்லாம் கணக்கு வச்சு சரி. நமக்கு எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானம் தான். ஓகே, சொல்லுங்க. தனுசு லக்னம். தனுசு லக்னம். தனுசு லக்னம். ஓகே, ஓகே. 2ல புதன். மகரத்துல புதன். கும்பராசி. கும்பம். சுகந்தி மேடம் தவிர மிச்ச எல்லாரும் இந்த விஷயத்தை மீட் பண்ணுங்க. அப்பதான் வகுப்பு கவனிக்கணும். ஹலோ, ஒரே ஓகே. எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. கவனிங்க. ஓகே. தனுசு லக்னம், மகரத்துல புதன். அடுத்து சொல்லுங்க. புதன். 3ஆம் இடத்துல சந்திரன் சூரியன். சந்திரன் சூரியன். சூரியன் குரு சுக்கிரன். குரு சுக்கிரன். ஓகே. 6ல கேது. 6ல கேதுங்களா? ஓகே. ரிஷபத்துல. மிதுனத்துல சனி. மிதுனத்துல சனி. மிதுனத்துல சனி. விருச்சிகத்துல கேது. சார், விருச்சிகத்துல ராகு. ஓகே. இன்னொரு கிரகம் செவ்வாய் எங்க மேடம் இருக்கு? செவ்வாய் லக்னத்துல. சாரி, லக்னத்திலையும் தனுஷ் லக்னத்திலையும். ஓகே. இப்ப எல்லாரும் கவனிங்க. லக்னம் தனுசு லக்னம். நல்லா கவனிங்க. தனுசு லக்னம். அப்ப தனுசு லக்னம் ஸ்தரமா ஸ்திரமா உபயமான்னு பார்க்கணும். தனுசு லக்னங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதக ஸ்தானம்னு அர்த்தம். அப்ப இதுதான் லக்னத்தை முதல் வீடுன்னு சொல்லிட்டோம். அப்ப இங்க இருந்து 7ஆம் இடம் இதுன்னு பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. மிதுனம் தான் 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்து திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை ஆகாது. அடுத்து இந்த இடத்துடைய அதிபதி யாரு? புதன். புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்.
அப்ப புதன் இந்த ஜாதகத்துல எங்க இருக்கு? மகரத்துல இருக்கு. மேடத்தோட ஜாதகத்துல மகரத்துல இருக்கு. மகரத்தோட திசை தெற்கு. அப்ப மேற்கு மற்றும் தெற்கு திசைகள் ஆகாத திசைகள். புரியுதுங்களா மேடம்? ஓகே, புரியுது சார். ஓகே, அவ்வளவுதான். ஒரு திசை அப்படிங்கிறது எந்த திசை ஆகாது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சந்தேகம் இருக்குங்களா சார்? சொல்லுங்க. எந்த திசை ஆகாதுன்னு கண்டுபிடிக்கலாம் சந்தேகம் இருக்குங்களா? இல்ல சார், கரெக்டா இருக்கு. ஓகே, நன்றி. அடுத்து என்ன அப்படின்னா, எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இப்ப ஆகாத திசை அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப எந்த திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். யோகத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு லக்னத்திலிருந்து சந்தேகத்தை கேட்க சொல்லுவோம். சந்தேகத்தை சொல்லுங்க, என்ன சந்தேகம்? தயவு செய்து பேக்ரவுண்ட்ல பாட்டு ஓடிட்டு இருக்கு, பேக்ரவுண்ட்ல டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, மைக் ஆன் பண்ணுங்க. தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு 120 பேர் இருக்கிற இடத்துல நம்மளால ஒரு ஆள்னால எல்லாரும் பாதிக்கப்படுது. ஓகே, இப்ப எந்த திசை ஆகாதுன்னு பார்ப்போம். ஆகாதுன்னு பாக்குறதுக்கு வேற எதுவுமே இல்ல. லக்னம் என்ன லக்னம்னு பாக்குறோம். அந்த லக்னம் சரமா, ஸ்திரமா, உபயமான்னு பாக்குறோம். சரலக்னமா இருந்தா 11ஆம் இடம் ஆகாது, ஸ்திரலக்னமா இருந்தா 9ஆம் இடம் ஆகாது, உபய லக்னமா இருந்தா 7ஆம் இடம் ஆகாது. அப்ப நம்ம லக்னம் என்ன லக்னமோ அதுல இருந்து லக்னத்தோட பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. ரெண்டாவது பாயிண்ட், பாதக ஸ்தானத்தோட அதிபதிக்கு பேர் தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி எங்க போய் நின்றுக்காரோ அந்த திசை ஆகாது. அவ்வளவுதான் முடிச்சு. இப்ப எந்த திசை யோகத்தை கொடுக்கும்னு பார்க்கணும். எப்பயுமே மொத்த பாவங்கள் 12 பாவங்கள் இருக்கு. ஒவ்வொரு பாவங்களுக்கும் தனித்தனி காரகத்துவங்கள் இருக்கு. அதுல இந்த வீடு இடம் என்றால் 4ஆம் இடம் என்பது வீடு இடம் என்ற அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு 4ஆம் இடத்தை பொறுத்துதான் வீடு நிலம் எல்லாமே அமையும். அப்ப 4ஆம் இடத்து திசை என்பது யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் நின்றிருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் என்றாலே யோகஸ்தானம். கொடுங்க, உங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கணும். இப்ப பாதகத்தை எந்த திசை ஆகாதுன்னு பார்த்தோம். இப்ப எந்த திசை ஆகுங்கிறத பார்க்கணும். கொடுங்க சார். நான் கொடுக்குறேங்க சார். துலாம் லக்னம். உங்க நேம் சொல்லுங்க. சுமதி. துலாம் லக்னம். துலாம் லக்னம். ஓகே, குரு. கிரகங்களை சொல்லுங்க. 5ல கேதுங்க சார். கேது. 5ல கேதுங்களா? 5ல கேது. ஓகே. 8ல செவ்வாய் பகவான். 8ல செவ்வாய். 9ல சூரியன் சுக்கிரன். சூரியன் புதன் சுக்கிரன். புதன் இல்லைங்க சார், சூரியன் சுக்கிரன். சூரியன் சுக்கிரன். 10ல குரு புதன் குரு பகவான். குரு புதன் பகவான். அடுத்து 11ல சனி பகவான் ராகு பகவான். சனி ராகு. 12ல சந்திரன் பகவான். சந்திரன். ஓகே, இப்ப எல்லாரும் கவனிங்க. இப்ப எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம். நம்ம என்ன சொன்னோம்? 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும்னு சொன்னோம். அப்ப லக்னத்துல இருந்து என்றோம் 1, 2, 3, 4. மகரம்ல 4. மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை யோகம். 2, 4ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாக்குறோம். அதே யோகாதிபதி. அந்த யோகாதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு? இங்க சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள் யோகமான திசைகள். புரியுதுங்களா மேடம்? சுமதி மேடம். சார், இப்ப இதுல ஒரு டவுட்டுங்க சார். இப்ப நீங்க வந்து சொல்லிருக்கீங்க பாதகாதிபதியோட ஒரே விஷயம். அதான் மேடம், ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இதையும் அதை இது தனியா பார்க்கணும், அது தனியா பார்க்கணும். அதனாலதான் சார் மேடம் அதே மேடம், ரெண்டுமே சேர்த்து பார்க்க போறோம். ரெண்டு இது தனியா பார்க்கணும், அது தனியா பார்த்துட்டு ரெண்டு சேர்த்து பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த யோக திசை கண்டுபிடிக்கிறது இருக்குங்களா சார்? என்னங்க சார்? இல்ல மேடம், ரெண்டையும் பார்க்க போறோம், ரெண்டும் சேர்த்து பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு யோக திசை தெற்குன்னு தானே சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, வேற ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தையும் பார்த்துடலாம். யோக திசை எது அப்படிங்கறத பாக்குறதுல சந்தேகம் இருக்கணும். வாங்க சார், என் ஜாதகம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். உங்க நேம் சார்? ராயர் சார். ராயர் சார், சொல்லுங்க சார். கன்னி லக்னம். கன்னி லக்னம்.
4ல வந்து சனி சார். 4ல சனி பகவான். கும்ப ராசி சார். சந்திரன் கும்ப ராசி. ஓகே. ரிஷபத்துல வந்து செவ்வாய் பகவான் சார். ரிஷபத்துல செவ்வாய். கடகத்துல குரு கேது. கடகத்துல குரு கேது. அடுத்தது வந்து கீழே சிம்மத்துல வந்து புதன் சுக்கிரன் சூரியன். புதன் சுக்கிரன் சூரியன். இப்போ இதுக்கு வந்து 4வது வந்து உபயராசில சார். உபயராசி 7வது வந்து பாதகஸ்தானம் பத்தி சார். இல்ல சார், நான் என்ன கேட்கறேன்னா, நான் வந்து இல்ல ஒரே வெயிட் பண்ணுங்க. இப்ப என்ன அப்படின்னா, இன்னொரு கிரகத்தை சொல்லுங்க. ராகு எங்க சார் இருக்கு? ராகு மகரத்துல ராகு சார். ஓகே. இப்ப உங்களுக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும், முதல் விஷயம். ஓகேங்களா? அப்ப எந்த திசை யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, லக்னம் கன்னி லக்னம். அப்ப கன்னி லக்னத்திற்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி. 1 2 3 4 4ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு. அப்ப 4ஆம் இடத்துடைய திசை அப்படிங்கிறது கிழக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிழக்கு திசை யோகம். 2வது 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு பகவான் இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாக்குறோம். அவரு கடகத்துல இருக்காரு உங்களோட ஜாதகத்துல. அப்ப கடகத்துல குரு பகவான் இருக்குன்னா கடகத்தோட திசை வடக்கு. அப்ப கிழக்கு மற்றும் வடக்கு திசையில் யோக திசைகள். புரியுதுங்களா சார்? யோக திசை கண்டுபிடிக்கிறது புரியுதுங்களா சார்? இதே வந்து நம்மளுக்கு இந்த பாதகஸ்தானத்துக்கு பார்க்க போறோம். 2 இணைச்சு அடுத்து பார்க்க போறோம். நடக்குது அதே விஷயம் தான் சொன்னோம். யோக திசை கண்டுபிடிக்கிறது புரியுதுங்களா? யோக திசையில இருக்கிற டவுட் மட்டும் வாங்க. புரியுதுங்க. ஓகே மேடம். ஓகே. யோக திசை கண்டுபிடிக்கிறதுல அதுதான் சந்தேகம் இருக்கிறோம் வாங்க. எல்லாரும் கிளியருங்களா சார்? கிளியர் சார். ஓகே, வெரி குட். இப்ப ஜாதகம் கொடுக்காதவங்க கொடுங்க. 2 இணைச்சு பார்க்க போறோம். கொடுக்கவா சார்? கொடுங்க மேடம். நான் கொடுக்குறேன் சார். கொடுக்குறேன் சார். தேவி மேடம் கொடுங்க. மீதி எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். நம்ம சொல்லி கொடுக்கறது சப்ஜெக்ட். நீங்க ஒரே ஒரு நிமிஷம். நம்ம சொல்லி கொடுக்கறது சப்ஜெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க 100 ஜாதகத்தை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா 100 பேர் ஜாதகம் பார்க்க முடியாது. யாரோ ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். நீங்க சப்ஜெக்ட் ஓகே. மிச்சம் எல்லாம் தயவுசெய்து மீட் பண்ணுங்க மேடம். ஒரே தேவி மேடத்தை தவிர தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியும். சுகந்தி மேடம் மீட் பண்ணுங்க. குழந்தைவேல் சார் மீட் பண்ணுங்க. பாலசுப்ரமணியன் சார் மீட் பண்ணுங்க. தயவு செய்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். ஒரே நிமிஷம் மீட் பண்ணுங்க. வணக்கம் சார். மீட் பண்ணுங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் மேடம். எல்லாரும் மீட் பண்ணாதான் போயிடும். குழந்தைவேல் சார் தேவி மேடம் ஜாதகம் பார்க்க போறோம். கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சண்டே பேசுவோம். நான் சப்ஜெக்ட் பேசுறது நீங்க பேசுனீங்கன்னா எப்படி புரியும்? கொஞ்சம் மீட் பண்ணுங்க. சார் ஓகே, நோ இஷ்யூ. சார் நீங்களும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கீங்க. சார் ஓகே, சரி மேடம். சொல்லுங்க மேடம். லக்னம் என்ன லக்னம் மேடம்? தேவி மேடம் கொஞ்சம் பேசுங்க மேடம். ஹலோ. ஓகே, வேற வாங்க. ஹலோ சார். சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். ஜெயபிரபா நான் சொல்றேன் சொல்லலாமா? அதாவது ஹலோ. சொல்றவங்க தயவு செய்து சொல்லுங்க. எல்லாரும் நேம் சொல்லுங்க. நான் சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க. ஜெயபிரபா சொல்லுங்க. எல்லாரும் மீட் பண்ணுங்க. அடுத்த வரை யாருமே சொல்ல மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நேம் சொல்லுங்க. சொன்ன ஜாதகங்களுக்கே பாருங்க சார். சார் இருங்க சார். தயவுசெய்து எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். நான் கூப்பிடுறவங்க மட்டும் சொல்லுங்க சார். எல்லாரும் யாருமே சொல்ல மாட்டீங்களா சார்? அதான் சார். தயவுசெய்து எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். எல்லாரும் மீட் பண்ணுங்க. தயவுசெய்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க. எல்லாரும் மீட் பண்ணுங்க. ஓகே. இப்ப யாரு சார் இந்த ஜாதகம் கொடுக்காதவங்க? யாரோ ஒருத்தவங்க வாங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும் வாங்க. ஜெயபிரபா மேடம் சொல்லுங்க. குருஜி நான் சொல்லுங்க சார்.
சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேரு ஏஆர் மகேந்திரன் சார். லக்னம் வந்து ஏஆர் மகரம். மகேந்திரன் சார் கொடுங்க. ஏஆர் மகேந்திரன், லக்னம் மகரம் லக்னம். அது சொல்லுங்க சார். மகர லக்னம், 4ல கேது சார், 4ல கேது, 5ல குரு, 5ல குரு, 7ல சூரியன், சந்திரன், சனி, புதன், சுக்கிரன். சூரியன், சந்திரன், சனி, புதன், சுக்கிரன். ஓகே. 8ல செவ்வாய், 8ல செவ்வாய், 10ல ராகு சார். 10ல ராகு. ஓகே. ஆமாங்க சார். இப்ப எல்லாரும் கவனிங்க, ஒரு வேணும் இல்ல சார், எல்லாரும் ஜாதகம் கொடுக்கறது விஷயம் இல்லை. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது விஷயம். சப்ஜெக்ட் நம்ம கத்துக்கிட்டா நம்ம 100 பேருக்கு பார்க்கலாம். அப்ப எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஜெக்ட் கவனிங்க. நீங்க எல்லாரும் 9 ஜாதகத்துல பாக்குறதுல மொத்த சப்ஜெக்டை மறந்துடுவீங்க. ஓகேங்களா? இப்ப வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க தெளிவா இங்க கவனிங்க. இந்த ஜாதகத்துல 2மே பார்க்க போறோம். எந்த திசை ஆகாதுங்கிறதையும் பார்க்க போறோம், எந்த திசை ஆகுங்கிறதையும் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் ஒரே இதுல கிடைச்சிருக்கும். நீங்க நினைக்கிற சந்தேகங்களுக்கு பூரா கிடைச்சிருக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எந்த திசை ஆகாதுன்னு பார்க்க போறோம். லக்னம் மகர லக்னம். அப்ப மகர லக்னம் சரமா ஸ்திரமா உபயமான்னு பாக்குறோம். சரம். அப்ப சர லக்னத்திற்கு 11ஆம் இடம் ஆகாது. அப்ப 11ஆம் இடம் எதுன்னு என்றோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. விருச்சகம் தான் 11ஆம் இடம். அப்ப விருச்சகத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. ஃபர்ஸ்ட் பாதக திசை எதுன்னு பார்த்துக்க போறோம். பாதக திசை ஃபர்ஸ்ட் திசை வடக்கு. ரெண்டாவது, இந்த பாதக ஸ்தானம் அப்படிங்கிறது விருச்சகம், அதோட திசை வடக்கு ஆகாதுன்னு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திசையோட அதிபதி யாருன்னு பாக்குறோம், செவ்வாய். இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காரோ அந்த திசை ஆகாது. அப்ப செவ்வாயான பாதகாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காருன்னா சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப வடக்கு மற்றும் கிழக்கு திசைகள் பாதக திசை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. 2வது பாயிண்ட்டுக்கு வர்றோம். அப்ப அடுத்த திசை ஓகே சார், எந்த திசை சார் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் வரும். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது லக்னத்துல இருந்து எதுன்னு பாக்குறோம். 1 2 3 4. இந்த இடத்துல இருக்க மேசம் தான் 4ஆம் இடம். அப்ப மேசமான 4ஆம் இடத்துடைய திசை என்னன்னு பாக்குறோம், கிழக்கு. இடத்து அதிபதி யாரோ அவர் யோகாதிபதி. இப்ப 4ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க நின்றுருக்காருன்னா சிம்மத்துல இருக்காரு. சிம்மத்தோடைய திசையும் கிழக்கு. அப்ப எழுதியாச்சு. இதுல பாருங்க, பாதக திசை என்பது வடக்கு மற்றும் கிழக்கு, யோக திசை என்பது கிழக்கு. அப்ப ஒரே திசை யோகத்தை கொடுத்து அதே திசை பாதகத்தை கொடுத்தால் அந்த திசைக்கு பெயர் மத்திமமான திசை அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கிழக்கு திசை என்பது மத்திமம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு திசை யோகத்தையும் கொடுக்காம பாதகத்தையும் கொடுக்காம இருக்குன்னா அந்த திசைக்கு பெயர் நடுநிலை திசைன்னு அர்த்தம். ஒரு திசை யோகத்தையும் கொடுக்காம பாதகத்தையும் கொடுக்கணும், அந்த திசைக்கு பேர் நடுநிலை திசைன்னு அர்த்தம். அப்ப இந்த ஜாதகத்துல நடுநிலை திசை என்பது தெற்கு மற்றும் மேற்கு திசை நடுநிலை திசை. அப்ப சாருடைய ஜாதகத்துல யோக திசை அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பாதக திசை வடக்கு கிழக்கு, மத்தியமமான திசை கிழக்கு, நடுநிலை திசை என்பது தெற்கு மேற்கு. அப்ப நம்ம வீடு கட்டணும்னா ஃபர்ஸ்ட் யோக திசை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் யோக திசை, 2வது நடுநிலை திசை, 3வது மத்தியமமான திசை. எக்காரணத்துல பாதக திசைக்கு பெயர்க்கூடாது. அப்ப இந்த ஜாதகத்துல யோக திசை கிடையாது. அப்ப நம்ம நடுநிலை திசையான தெற்கு மேற்குல அமைச்சுக்கலாம். 2வது விஷயம் யோக மத்தியமமான திசையான கிழக்கு திசையில அமைக்கலாம். எக்காரணத்தை கொண்டு வடக்கு திசையில மட்டும் அமைச்சிருக்கணும். புரியுதுங்களா சார்? சார் ஒரு ஓகேங்க கேள்வி. சார், புரியுதுங்க சார். புரியுது சார், இது நல்லா புரியுதுங்க. ஒரு கேள்வி. ஓகே. இப்ப வடக்கு திசையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இது வீட்டு வாசல் படியா இல்ல நம்ம போற திசைங்களா? ராஜநிலை. நம்ம போற திசையெல்லாம் கிடையாது. ராஜநிலை வீடு கட்டுறப்ப ராஜநிலை என்பது வடக்கு திசையில வடக்கு பார்த்து வீடு கட்டணும். அவ்வளவு. இப்ப அடுத்து என்னன்னா இன்னொருத்தவங்க ஜாதகத்தை கொடுங்க சார். பேர் சுகர் சார். எனக்கு இங்க ஒரு டவுட்டுங்க சார். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இந்த பார்க்கலாம், அதோட சந்தேகத்தை பேசுவோம்.
சொல்லுங்க சார். சார் பேர் சுகதேவ். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் 4வது இடத்துல லக்கணம். ஃபர்ஸ்ட் லக்னம் சொல்லுங்க. லக்னம் லக்னம் 4வது இடம். ஓகே. ஓகே, இதானா சார்? புதனும் அதுலதான் இருக்கு, சுக்கிரனும் அதுலதான் இருக்கு. புதனும் சுக்கிரனும் அதுல இருக்கு. ஓகே, அடுத்து 5வது இடத்துல சந்திரன் ராகு. சார் இங்கேங்களா சார்? 5வது இடம். லக்னம் தான் நமக்கு முதல் வீடு. இப்ப என்ன லக்னம் தான் முதல் வீடு. நீங்க சொல்றபடி 5வது வீடுன்னா இங்கே ஆயிடும். நீங்க ராசியவே சொல்லிடுங்க. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன சார் இருக்கு? 2வது இடத்துல என்ன சார் இருக்கு? 2வது இடத்துல சந்திரன் ராகு சார். சந்திரன் ராகு. அடுத்து சார்? அடுத்துல வந்து செவ்வாய் சார். 3வது வீட்டுல செவ்வாய். ஓகே. அப்புறம் மகர இடத்துல வந்து குரு சார். மகர வீட்டுல குரு. கும்பம் வீட்டுல கேது சார். கும்பத்துடைய வீட்டுல கேது. மீனம் வீட்டுல சனி சார். மீன வீட்டுல சனி. ஓகே, 3 6 இன்னும் 1 சார். சூரியன் வந்து மிதுனத்துல சார். மிதுனத்துல சூரியன். ஓகே. இப்ப பாருங்க, எல்லாரும் நீங்க தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துக்கு பாதக திசை எதுன்னு பார்க்க போறோம். அப்ப லக்னம் என்ன லக்னம்? கடக லக்னம். கடக லக்னம் சரமா ஸ்திரமா உபயம்னு பாக்குறோம். சரம். அப்ப சரத்துக்கு நமக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப இதுக்கு 11ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 திசை பார்த்தா 11ஆம் இடம். அப்ப 11ஆம் இடத்து திசை அப்படிங்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசை. பாதகஸ்தானம் அப்படிங்கிறது தெற்கு திசை. 2வது இந்த பாதகஸ்தானத்தோட அதிபதி யாருன்னு பாக்குறோம். அவர் தான் பாதகாதிபதி. அப்ப பாதகஸ்தானத்தோட அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காருன்னா லக்னத்துல இருக்காரு. அதனுடைய திசை வடக்கு. அப்ப தெற்கு திசை மற்றும் வடக்கு திசை பாதக திசை ஃபர்ஸ்ட் ஆகாது. யோக திசை எதுன்னு பார்க்கணும். யோகம் அப்படிங்கிறது லக்னம் 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் எது? கடகம். இது வந்து இனி வரக்கூடிய 4ஆம் இடம் எதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 துலாம் தான் 4ஆம் இடம். துலாமுடைய திசை அப்படிங்கிறது எதுனா மேற்கு திசை. யோக திசை எதுன்னு பார்க்கிறோம். யோக திசை என்பது மேற்கு. ஏன்னா 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டோம். தமிழகத்துல இருந்து 4ஆம் இடங்கிறது துலாம். துலாமுடைய திசை மேற்கு. 4ஆம் இடத்து அதிபதி யாரோ அந்த அதிபதி எங்க போய் நின்றுட்டாரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எங்க இருக்காருன்னா கடகத்திலே இருக்காரு. கடகத்துடைய திசை வடக்கு. இது இந்த ஜாதகத்திலே உங்க எல்லா பேத்துக்கும் பதில் கிடைச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலே இப்ப இதுல இருந்து யோக திசை அப்படிங்கிறது மேற்கு வடக்கு, பாதக திசை என்பது தெற்கு வடக்கு. அப்ப நான் முதல்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு திசை யோகத்தை கொடுத்து அதே திசை பாதகத்தை கொடுத்தால் அந்த திசைக்கு பேர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். அதுல பாருங்க, வடக்கு திசை யோகத்தையும் கொடுக்குது, வடக்கு திசை பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப அந்த வடக்கு திசைக்கு பெயர் மத்தியமமான திசைன்னு அர்த்தம். யோகத்தை கொடுக்காமல் பாதகத்தை கொடுக்காமல் இருந்தா அந்த திசைக்கு பேர் நடுநிலை திசை. அப்ப இந்த யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் என்ன திசை இருக்கு? கிழக்கு திசை. அப்ப இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதகத்துல யோக திசை அப்படிங்கிறது மேற்கு, பாதக திசைங்கிறது தெற்கு, மத்தியமமான திசை வடக்கு, நடுநிலை திசை என்பது கிழக்கு. அப்ப நம்ம வீடு கட்டணும்னா முதல் திசையான யோக திசையில கட்டணும், அல்லது 2வது ஆப்ஷனா நடுநிலை திசை எடுத்துக்கணும், 3வது ஆப்ஷனாக மத்தியமம் எடுத்துக்கணும், பாதகத்தை எக்காரத்து கூட எடுக்கக்கூடாது. புரிஞ்சிருச்சுங்களா சார்? சுமதி மேடம் வாங்க, பாலசுப்ரமணியன் சார், இவங்க எல்லா பேத்துக்குமே இந்த டவுட் தான் சார் கேட்டுட்டு இருந்தீங்க. புரிஞ்சிருச்சுங்களா? திலகர் சார் சொல்லுங்க சார். சார் என்ன சார் சந்தேகம் சொல்லுங்க சார். சார் 1ல குரு சார், 1ல லக்னத்துல குரு சார். ஜாதகத்துல என்ன சந்தேகத்தை சொல்லுங்க. இல்ல சார், இப்ப அது வீடு கட்டுறேன் சார், அதனால கொஞ்சம் பாக்கணும் சார். இப்ப நீங்க பாத்தீங்களா சார்? அந்த வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப இந்த இப்ப சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுங்களா புரியலைங்களா? புரியல சார், அதனாலதான் இல்ல என்ன புரியலன்னு சொல்லுங்க. இப்ப இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன புரியல? திலகர் சார் தவிர எல்லாரும் மீட் பண்ணுங்க சார். அவங்க இப்ப சொன்னீங்களா சார் இந்த இஸ்திரி அதெல்லாம் சொன்னீங்களா சார்? அதுல வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றீங்களா சார்? சரம் உபயம் அது சுத்தமா புரியல சார். இல்ல சார், இப்ப
இப்ப இந்த ஜாதகத்தை வச்சுக்கோங்க. லக்னம் இங்க இருக்குங்களா சார்? கடக லக்னமா இருக்குங்களா சார்? ஆமா சார். கடக லக்னம் சர லக்னமா, திருலக்னமா, உபயலக்னமா? சரம் சார். சரத்துக்கு எந்த திசையா, எந்த இடம் அது? 11 கொடுத்துருக்கீங்க. 11. அப்ப இங்க இருந்து 11ஆம் இடத்தை எண்றான். இங்க இருந்து 11ஆம் இடத்தை இப்படியே எண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுதான் 11ஆம் இடம். ரிஷபத்தை 11ஆம் இடம். அப்ப இந்த திசை தெற்கு ஆகாதுன்னு. ஓகேங்களா சார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த இடத்தோட அதிபதி யாருன்னு பாக்கணும். இந்த இடத்தோட அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்க போய் நின்று இருக்காரோ அங்க இடம் ஆகாது. அவருதான் பாதுகாதிபதி. அந்த சுக்கிரன் எங்க இருக்காருன்னா இவர் ஜாதகத்துல, சாருடைய ஜாதகத்துல கடகத்துல இருக்காரு. அப்ப கடகத்துடைய திசை வடக்கு. அப்ப வடக்கும் ஆகாது. புரிஞ்சிருச்சுங்களா சார்? 2 பாயிண்ட் எப்படி எது ஆகாதுங்கிறது பத்தி முடிஞ்சிருச்சுங்களா? பாக்கப்போம். அப்ப 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப 4ஆம் இடம் எதுன்னு பாக்குறோம்? 1, 2, 3, 4. துலாம் தான் 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடத்து திசை மேற்கு. அப்ப மேற்கு திசை யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இவர் எங்க போய் இருக்காரோ அந்த திசை யோகத்தை கொடுக்கும். அப்ப சுக்கிரன் இங்கே கடகத்துல இருக்காரு, அதோட திசை வடக்கு. அப்ப ஒரே திசை யோகத்தையும் ஒரே திசை பாதகத்தையும் கொடுத்தா அது பேர் மத்தியமமான திசை. அப்ப வடக்கு யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. அதனால மத்தியமம். யோகத்தையும் கொடுக்காம பாதகத்தையும் கொடுக்காம தான் நடுநிலை. அதுதான் யோகத்தையும் பாதகத்தையும் கொடுக்காம கிழக்கு திசை நடுநிலை. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? ஓகே ஓகே புரியுது. ஓகே சார், மீட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேற இப்ப பார்த்த விஷயங்கள ஏதாவது சந்தேகம் இருக்கிறோம்? இப்ப நீங்க வந்து லக்கணம் படி சொன்னீங்க சார். நட்சத்திரத்தை பிறந்த நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு சார். நட்சத்திரத்துக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை சார். யோக திசை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான், அவ்வளவுதான். நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கணும். இவ்வளவுதான் மட்டுமே. சார் இதுல வக்ரம் பார்க்க வேண்டியது இல்லை. அதெல்லாம் சார் வக்ரம் உச்ச நீச்சா வக்ரம் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது. ஓகேங்களா? வணக்கங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு கேட்பீங்க. ஜாதகம் இல்லாதவங்களும் பார்க்க முடியாது. அது தனி நம்ம வகுப்புல குலதெய்வ மண் பிரசன்ன மாதிரி பார்ப்போம். அதை பத்தி ஓகே. ஜாதகம் இல்லாதவங்க இப்ப வரையும் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் கிளியருங்களா சார்? சார் இப்ப யோக திசைன்னு சொன்னீங்க சார். இப்ப வந்து வாசப்படியை தானே சார் சொல்றீங்க மெயினா? ராஜநிலை சார், ராஜநிலை தான் சார். எல்லாரும் தயவு செய்து கன்ஃபியூஸா பண்ணிக்காதீங்க. வீட்டோட ராஜநிலை வடக்கு பார்த்து ராஜநிலை வைக்கிறீங்க. அப்ப அது வடக்கு பார்த்த வீடு. எந்த வீட்டுல ராஜநிலை வைக்கிறீங்களோ, எந்த திசையில வைக்கிறீங்களோ அதான் நமக்கு ராஜநிலை வைக்கக்கூடிய திசை. அப்ப வடக்கு பக்கம் ராஜநிலை அந்த வீடு வடக்கு பார்த்த வீடு. கிழக்கு பக்கம் ராஜநிலை அந்த வீடு கிழக்கு பார்த்த வீடு. அப்ப நம்ம எந்த திசையில ராஜநிலை வைக்கிறோமோ அந்த திசை பார்த்து, அப்ப யோக திசை எதுவோ அந்த திசை பார்த்தா ராஜநிலை வைக்கணும். அப்ப ராஜநிலை வைக்கிற திசையை பார்த்தா இடம் வாங்கணும். அது ஒரு வேளை மனை வாங்கிட்டோம். அப்ப நம்ம கிழக்கு திசை யோகம், மனை வடக்கு பார்த்த மனை. அப்ப வீட்டை கிழக்கு பார்த்து கட்டணும். அப்ப அடுத்த 2 வருஷம் தான் அதுமா. ஓகேங்களா சார்? ஓகே சார். சில பேர் 4 சைடு வாசல் வைக்கிறாங்க. இல்ல சார், 2வது ஆசனம் தான். இப்ப மேற்கு பார்த்து மனை வாங்கிட்டோம், வடக்கு திசை யோகம். அப்ப மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம இன்னும் இடம் வாங்கல, எல்லாம் எதுவும் பண்ணல. அப்ப எந்த திசை யோகமோ அந்த திசையை பார்த்து இடம் வாங்கணும். வீடு கட்ட போறோம், அதே திசையில மனை இருக்கு, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நம்ம மாத்திருக்கோம். ஓகேங்களா சார்? யாருக்காவது இப்ப பார்த்த விஷயங்கள சந்தேகம் இருக்கணும் வாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுட்டீங்களா சார்? இப்ப 4 திசை வைப்பாங்களா சார் ராஜநிலை? ஒரு சில வீட்டுல எல்லாம் 3 திசையில வைப்பாங்க. இல்ல சார், தலைவாசல்ங்கிறது எங்க வேணா வைக்கணும். ராஜநிலை ஒண்ணுதான். பிரதான ராஜநிலை எதுவோ அதுதான். ஓகேங்களா சார்? வேற வகை தலைவாசல் எங்க வேணா இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு ராஜநிலை ஒண்ணுதான். அது எது பிரதான விஷயமோ அது. ஓகேங்களா? ஓகே. நீங்க சொல்றதா கொல்லப்புற வாசல். ஓகேங்களா? சரி சார், சரி சார். ஓகே. வேற ஏதாவது இப்ப பார்த்த விஷயங்கள்ல சந்தேகம் இருக்குதாங்க சார்? 2 பேருக்குமே பார்க்கணுமா சார்? இதான் தெளிவா நம்ம பேசிட்டோம்ல சார்? நான் தெளிவா பேசிட்டோம். மனைவிக்கு மட்டும் பார்த்தா போதும். இடம் கணவர் பேர்ல இருந்தா மட்டும் அடிஷனலா கணவருக்கு பார்க்கணும், இல்லாட்டி தேவையில்லை. ஓகேங்களா சார்? இப்ப மனைவிக்கு வந்து யோகம் வடக்குங்க சார். ஆனா பத்திரம் ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கு. ஆனா அவருக்கு மட்டும் இருந்துடக்கூடாது. அவருக்கு மத்தியமாவோ நடுநிலையாவோ இருக்கும். யோகமா இல்லாட்டி கூட, அதாவது என்ன அப்படின்னா, யோக திசை அப்படிங்கிறது 2 பேத்துக்கும் யோகமா இருந்தா பிரச்சனை இல்லை. அல்லது மனைவிக்கு கணவர் 2 பேத்துக்கு நடுநிலை திசை எடுத்துக்கலாம். அல்லது மனைவிக்கு யோகம், கணவருக்கு நடுநிலை அல்லது மத்தியமம். யோகம், நடுநிலை, மத்தியமம் 3மே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூப்பர்னா யோகம், 2வது ஆப்ஷன் நடுநிலை, 3வது ஆப்ஷன் மத்தியமம். எக்காரணத்தை கூட பாதகத்துக்கு போயிடக்கூடாது.
அப்ப நம்ம பிரதானமா மனைவியோட ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப மனைவிக்கு எந்த திசை யோகமோ அந்த திசையை பார்த்துக்கணும். அது கணவருக்கு பாதகமா மட்டும் வரல, மத்தியமமா இருக்கு, நடுநிலையா இருக்கு, சூப்பரா எடுத்துக்கலாம். ஒருவேளை கணவருக்கு பாதகமா வந்துருச்சுன்னா அடுத்து மனைவியோட இதுல நடுநிலை எதுன்னு பார்க்கணும். அது நடுநிலை மேட்ச் ஆகுதா, ஒருவேளை கணவருக்கு அது யோகமாகவோ நடுநிலையாவோ மத்தியமாவோ தான் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல ரெண்டு மேட்ச் ஆகுதுன்னா வேற ஆப்ஷனே இல்லை, இடத்த மனைவி பேர்ல எழுதிட்டு மனைவிக்கு மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா இல்லைங்களா மேடம்? மனைவி எழுதிக்கலாம், மனைவி பேர்ல எழுதிட்டா ஓகே. சரிங்க சார், புரிஞ்சுது. அவ்வளவு. ஓகே, இப்ப என்ன அப்படின்னா இந்த வகுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இந்த வகுப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பான முறையில எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதுல வகுப்பு சார்ந்த தகவல்களை நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது 20வது பேட்ச் வெற்றியெல்லாம் 19 பேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சு 20வது பேட்ச் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 16ஆம் தேதி தொடங்க உள்ளது. 16/8/2026, அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. இந்த வகுப்பு அப்படிங்கிறது சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 20வது பேட்ச் அப்படிங்கிறது ஆன்லைன் பேட்ச் இப்ப நடக்கிற மாதிரியே நடக்கும். இது மொத்தம் 15 வகுப்புகள் நடைபெறும். வாரத்துல வகுப்பு தொடங்குறது ஞாயிற்றுக்கிழமை தொடங்க உள்ளது. வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 4 நாட்களும், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை இப்ப நடக்கிற மாதிரி இதே போல ஜூம் மீட்டிங்ல நடக்கும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்பு. தொழில்முறை வாஸ்து வகுப்புனா படித்து முடித்த உடனே தொழிலா செய்கிற அளவுக்கு அனைத்து விஷயங்களும் A to Z அடிப்படையில் இருந்து ஒரு இடம் வாங்குறது எப்படி, ஒரு மனையை தேர்வு செய்யறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி பார்க்கணும், ஒரு திசை காட்டும் கருவி வச்சு ஒரு திசையை முடிவு செய்யறது எப்படி, அதே போல அடுத்தடுத்து ஒரு மனையை எப்படி பூமி பூஜை போடணும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு வீட்டுக்கு எப்படி பிளான் டிராயிங் போடணும், வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அறைகள், வீட்டுக்கு உள்ள இருக்கிற அறைகள் அப்படிங்கிறது எப்படி அமைக்கணும், மனையடி சாஸ்திரப்படி குழி பொருத்தங்கள், மனை பொருத்தங்கள் எப்படி பார்க்கணும், வீட்டுக்கு பிளான் டிராயிங் எப்படி போடணும், கட்டண வீட்டை எப்படி சரி செய்யணும், ஒரு வீட்டை பார்க்குறோம் அந்த வீட்டுல என்னென்ன தவறுகள் இருக்கு, அப்ப அதை எப்படி சரி செய்யணும், அப்ப எது போன்ற பிரச்சனைகள் அந்த வீட்டுல இருக்கும் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களும் இதுல A to Z ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்க்கு, தொழில் நிறுவனங்களுக்கு, அனைத்து விஷயங்களுக்கும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்ப்பது அப்படின்னு தொழில்முறை வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது 20வது பேட்ச் நடக்க இருக்கு. நம்மளோட நேரடி பேட்சுகள்ங்கிறது வெளிநாடுகள்ல மட்டும் நடைபெறும். இலங்கை யாழ்ப்பாணத்துல எடுத்தோம்னா இது மாதிரி வெளிநாடுகள்ல மட்டும்தான் நேரடி வகுப்புகள் நடைபெறும். ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு இங்க இப்ப 20வது பேட்ச் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. இந்த வகுப்பு அப்படிங்கிறது 15 வகுப்புகள் நடைபெறும் போது சொன்ன மாதிரி. இதுல ஒரு கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில உங்களுக்கு குழுவில் வந்து நீங்க கேஸ் நீங்க முதல்ல அட்டன் பண்ணாட்டி கூட அந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். பிளஸ் உங்க வகுப்புல இணையிற அனைவருக்கும் புத்தகம், சான்றிதழ் அப்படிங்கிறது அளிக்கப்படும். இந்த வகுப்பு அப்படிங்கிறது 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடைபெறும். அது இல்லாம மாசம் மாசம் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி எதுக்காகனா வகுப்புல படித்த மாணவர்கள் மட்டும் பிரத்யேகமா கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இப்ப 19 பேட்ச் இருக்காங்க, இப்ப மாசம் மாசம் நடக்கும். இதுக்கு முன்னாடி படிச்ச மாணவர்கள் இந்த பேட்ச்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு ஏதாவது சந்தேகங்கள் வரும். அப்ப அவங்க கலந்துட்டு அந்த சந்தேகங்கள் என்னன்னு கேட்டு தெளிவுபடுத்துவாங்க. அது இலவச வகுப்பு தான். அதே போல இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு தொழில்முறை வாஸ்து வகுப்புன்னு முன்னாடி நம்ம சொன்னோம். இதோட கட்டணம் அப்படிங்கிறது 5000 ரூபாய். இதை நீங்க ஒரே தவணையா செலுத்தினாலும் செலுத்திக்கலாம், 2 தவணையா நீங்க செலுத்தினாலும் செலுத்திக்கணும். வகுப்புல இணையணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம குழுவிலேயே வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது வரும். அந்த வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க குழுவில் இணைந்து கொள்ளலாம். நீங்க அதே போல உங்களுக்கு என்னுடைய நம்பர் அப்படிங்கிறது நீங்க வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அந்த வகுப்புல இணைந்து கொள்ளலாம். என்னுடைய நம்பர் 99 52 66 35 04 அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி வகுப்புல இணைந்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு லிங்க் வரும், அந்த லிங்க்ல வகுப்புல இணையணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி குழுவில் இணைந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த தொடங்கக்கூடிய இந்த வகுப்புல யாருக்காக சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? இல்ல சார். ஓகே சார், ஒரு கேள்வி சார். நமக்கு யூடியூப் சேனல் இருக்கா சார்? நமக்கு யோக திசையும் எல்லாமே சரி இதங்க ஒரு அதை பத்தி எல்லாமே வகுப்புல நம்ம பார்க்கலாம் மேடம். இன்னும் அனைத்து விஷயங்களும் வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்போ வகுப்பு தொடங்கக்கூடிய இந்த வகுப்புல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? இல்ல, நல்லா இருக்கு. ஓகே, நன்றி, சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி. இந்த வகுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்கு மிக்க நன்றி. நம்ம மீண்டும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நம்ம வகுப்புல சந்திப்போம். அனைவரும் அந்த வகுப்புல இணைந்து உங்களுடைய வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டு இதை தொழில் முறையா செய்யணும்னாலும் சரி, உங்களுடைய பிரச்சனைகள் நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னாலும் சரி, இந்த சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
மீண்டும் நம்ம 16ஆம் தேதி சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோவாஸ்து சார் நம்ம யூடியூப் சேனல் இருக்காங்க நம்ம யூடியூப் எல்லாமே லிங்க் வரும் சார் உங்களுக்கு. தேங்க்யூ. லிங்க் வருமா? ஓகே சார். ஓகே சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம் சார். இப்பதான் புரிஞ்சுது எனக்கு. எப்பவுமே வாடகை வீடு கூட தெற்கு வடக்கு தான் சார் அமையும். அது ஏன் நான் கேட்டுட்டே இருப்பேன் சார். இப்பதான் சார் யோகமான நன்றி நன்றி சான்றிதழ் சார். நன்றி 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 நன்றி. சான்றிதழ் இப்ப நம்ம வாஸ்து போறோம்னா சான்றிதழ் ஏதாவது தேவைப்படும்? கண்டிப்பா சான்றிதழ் புத்தகம், உங்களுக்கு சான்றிதழ் புத்தகம் வரும். பிளஸ் உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு மறந்து. நன்றிங்க சார். நன்றி சார். நன்றி நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி.